வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் அரட்டை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடி பெருமகிழ்ச்சி. இன்னொருத்தர் ஓடி போயிட்டார். சரியா? சிரிக்காதீங்க. நீ எப்போ ஓட போகிறேன்னு தெரில. அடுத்து இந்த ஒரு நாளைக்கு அனுப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் அடுத்து ஒருத்தர் ஓட தயாராக இருக்கிறார். இல்லைன்னா நானே வரட்டி விடலான்ட்டு இருக்கேன். இன்று புதிதாக நம்மோடு எழிலன் என்ற சவுக்கு எம்ப்ளாயி ஒருவர் இணைந்திருக்கிறார். இவர் ஏற்கனவே நம்ம சேனலில் SEO பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் அப்லோடு பண்ணுறது, யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறது, ஷார்ட்ஸ் போடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். வணக்கம் எழிலன், வெல்கம் டு த ஷோ. அதனால் இந்த மாதிரி அடிக்கடி ஓடிட்டுருக்காங்க. நான் மட்டும்தான் ஓடாமல் இருந்துகிட்ருக்கேன். அதனால் நேயர்கள் பொறுத்தொழிலிருந்து ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கை உண்டு. நிகழ்ச்சிக்கு போகலாம். நிறைய விஷயங்கள் விவாதிக்கிறதுக்கு இருக்குது. அரசியல் களம் தகிக்கிறது. சூடு பிடித்திருக்கிறதுலாம் இல்லை, தகிக்கிறது இல்லையா? ரைட், போயிடலாம், நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஆனால் அந்த ரவுடி வெள்ளைக்காளி அப்படின்ட்டு ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் கொண்டு போகும்போது ஒருத்தர் வந்து பாம் வீசிட்டாரு. அந்த வழக்கில் ஒருத்தர் கைதாகியிருந்தார். அந்த கைதானவரை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக பண்ணியிருப்பாங்க, என்னன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட திருப்பி கேட்குறேன். நீங்களே சம்பவம் என்னன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமாம். அந்த வெள்ளைக்காளி வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, தண்டனை குற்றவாளி. அவர் புழல் சிறையில் இருந்துட்டு இருந்தார். மதுரையிலேயே எங்கேயோ ஒரு வழக்குக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வரும்போது உணவு அருந்தக்கூடிய இடத்துல தொழுதூர் பக்கத்தில் அவரை கொலை செய்ய முயற்சி செய்து நாட்டு வெடிகுண்டுகள் வீசியதில் 2 காவலர்கள் காயமடைந்தார்கள் இல்லையா? அதில் அந்த சம்பவத்தை செய்த நபரில் ஒருவரான கொட்டுராஜாவோ அழகுராஜாவோ, ரெண்டுமே அவர் தான். ஒரே பேரை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அதனால அந்த ஒரு அதிகாலையில் கொண்டுட்டாங்க. என்கவுண்டர் எப்படி நடந்துச்சுன்ட்டு வெட்ட போனாரா, வெட்ட போகும்போது வந்து எஸ்ஐயை தாக்கிட்டாரு அப்படின்ட்டு அந்த எஸ்ஐக்கு காயம், கையில் ஒரு பேண்டேஜோட மருத்துவமனையில் படுத்திருப்பாரு. ஆமாம். இதே ஸ்டோரி தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குலையும் நடந்துச்சு. சரி, இப்போ உங்கள் 2 பேர்கிட்டையும் கேட்குறேன். நீங்கள் 2 பேரும் இளம் தலைமுறையை சேர்ந்தவர்கள். சொல்லுங்கள், இந்த குற்றராஜாவை குற்றவாளின்னு வச்சுக்குவோம். குற்றராஜா தான் இந்த நாட்டு வெடிகுண்டு வீசினார்னு வச்சுக்குவோம். கரெக்டாக என்கவுண்டர் பண்ணது தவறு விசாரிச்சிருக்கணும். ஏன் விசாரிக்கணும்? நம்ம அவன் தான் தெரியுது சார், குற்றவாளியில் எத்தனை இருக்குது, இன்னும் என்ன விஷயம்லாம் இருக்குன்றது தெரியணும்ல. அப்புறம் நாளைக்கு கோர்ட்டு கூட விடுதலை பண்ணோம், அவன் தப்பிச்சு போயிடுவான். கவர்மெண்ட் அவனை உட்கார வச்சு சோறு போடணுமா இந்த மாதிரி குற்றவாளிக்கு? அவர் அதில் நிரபராதியாக இருந்தால் கோர்ட்டு விடுதலை தானே செய்யும். அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணானே, அவனுக்கு கால் உடஞ்சிச்சுன்னு ஒரு நாடகம் போட்டீங்க. ஏன் அவன் மட்டும் தப்பிச்சு ஓடி போகல, எங்கேருந்து குதிக்கலை, போலீஸ் ஸ்டேஷனில் வழி குழுகலை? ஏன் உங்களுக்கே கை உடஞ்சி போலீஸ் ஸ்டேஷனில்? ஆனால் அந்த குற்றவாளி ஞானசேகரன் மட்டும் ஒன்றுமே ஆகலை, என்கவுண்டரும் பண்ணல சார். அப்போது இது என்ன மாதிரியான எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப சரி. இளம் தலைமுறையை சேர்ந்த நீங்கள் 2 பேரும் இந்த என்கவுண்டர் தப்புன்னு சொல்கிறது எனக்கு உள்ளபடி சந்தோஷமாக இருக்குது தம்பி. நீதிமன்றங்கள் மட்டும்தான் தண்டிக்க வேண்டும், புரிந்து கொள்ளுங்கள். கொடூரமான ஒரு பாலியல் குற்றம் நடக்குது, ஒரு 7 வயசு குழந்தை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்குதுன்னா நமக்குலாம் துடிக்கும், சுடுனவனை அப்படின்ட்டு தான் தோணும். அப்பவும் சுடக்கூடாது. நமக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவன் அனிமலில் நம்ம கேஜ் தானே பண்ணுறோம். வெறி பூச்சி அலைகிற நாயெல்லாம் கொல்லக்கூடாதுன்றாங்க இல்லையா? அப்போ மனுஷனை கொல்லாமா? மோசமான ஒரு பாலியல் வன்முறை நடந்தால் கொல்லலாம் என்று நமது மனித மனது இயல்பாக சொல்லும். திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு தாய் முன்னால் ஒரு மகளுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா? பண்ணது 2 போலீஸ்காரங்க ஞாபகம் இருக்கா? தம்பி, நாங்கள் இருக்க காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினேன். கொடூர வன்முறை, தாயின் கண் முன்னாடி மகள். எக்ஸாக்ட்லி. அது இந்த கொடூர வன்முறைன்னா என்னால் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பல. நேரத்து புராண்டி வயலண்ட்டாக நடந்த வன்முறை. அதில் போலீஸை சொல்ல வேண்டியது என்ன? உன் வயசு பையன் ஒருத்தனை, அஜித்குமார்னு ஒருத்தனை அடிச்சே கொண்டாங்களே. அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை இன்னும் அரெஸ்ட் கூட பண்ணல. 6 போலீஸ்காரங்க உள்ளே இருக்காங்களே, அவங்கள சுட வேண்டியது என்ன? கொட்டுராஜா மட்டும் ஏன் சொல்கிறீங்க? அதிகார பலம். நான் சொல்கிறேன், கொட்டுராஜா அந்த சம்பவத்திலே இல்லைன்னு சொல்கிறேன். இன்னும் பதில் இருக்குது உங்ககிட்ட? பதில் இல்லை சார். குற்றம் சாட்டப்பட்டவரே செத்து இல்லையா? அப்போது கொட்டுராஜா உண்மையிலேயே இங்கே இருந்தாரா இல்லையா என்பதை சாட்சியங்களின் மூலமாக நீதிமன்றத்தின் முன்பு தானே நிரூபிக்க வேணும். கரெக்டா? அப்போ நீ தூக்கிட்டு போய் ஒருத்தனை சுடுவ. இவர் பாண்டியன் அழகாக கேட்டார், ஆம்ஸ்டாங் கொலையில் இதே மாதிரி தான் சார் திருவேங்கடத்தை தூக்கிட்டு போய் சுட்டாங்க என்ன? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மையாகவே யார் அந்த சம்பவத்தை செய்தது, ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய உத்தரவிட்டது யார் என்பது இன்று வரை வெளிவரவில்லை தம்பி. முக்கிய குற்றவாளி 2 பேருமே என்கவுண்டர். எஸ், சிசிங் ராஜா, திருவேங்கடம். சிசிங் ராஜாவிடம் அமைச்சர் சேகர்பாபுவும் செல்வ பெருந்தகையும் பேசினார்கள். எந்த பஞ்சாயத்தையுமே ஆம்ஸ்டாங் பண்ண விட மாட்டேங்கிறாரு. எல்லா லேண்ட் டீலுக்கும் நேரடியாக ஆம்ஸ்டாங் கிட்ட போயிடுறாங்க. நாங்கள் எதுக்கு தான் இருக்கோம், ஆளுங்கட்சியில் இருந்துட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல என்று சேகர்பாபு சிசிங் ராஜாவிடம் சேகர்பாபுவும் செல்வ பெருந்தகையும் பேசியதாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதாகி இப்போது சிறையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களோடு சிறையில் இருந்த பத்திரிகையாளர் வாராகியிடம் இதை தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ எதுக்கு திருவேங்கடத்தையும் சிசிங் ராஜாவையும் கொண்டீங்க? உண்மை தெரியாமல் போது அழிக்கிறாங்க. அதனால இங்கே இளம் வயது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தைய, ஒரு 6 வயசு குழந்தைய ஒருத்தன் மோசமாக வன்முறைக்கு உள்ளாக்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு இயல்பாக மனசு துடிக்கும், இவனை சுடணும் சார் அப்படின்னு.
அப்போவும் நிதானம் இழக்கக்கூடாது. ஏன்னா சட்டத்தின் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குங்க. கோர்ட்டு எதுக்கு இருக்கு? அப்புறம் கோர்ட்டு கொடுக்க வேண்டிய தண்டனையை நீ கொடுத்தனா அப்புறம் என்னப்பா இது? அவர் பாண்டியன் அழகாக சொன்னார், அடுத்து இது நமக்கு நடக்கும். கண்டிப்பாக சார். புரியுதா? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க போலீஸ் சரியில்லை, கட்டுக்கோப்பா இல்லைன்னு. இப்போ அந்த குற்றவாளியை சுட்டிருக்காங்க. இது வந்து தேர்தல் வேற வரப்போகுது. இது மக்களோட அந்த பதற்றத்தை தணிக்கிறதுக்கும் சட்ட ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டில் அப்பாவோட இந்த துருப்பிடித்த கரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறது கூட இருக்கலாம்ல சார்? அப்போது உங்களுக்கு நினப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 6 கோடி வாக்காளர்கள் முட்டா பயலுங்கன்னு உங்களுக்கு நினப்பு இல்லையா? அப்போ வந்து குற்றவாளியை சுடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, கைது பண்ண கூடாதுன்னு சொல்கிறீங்க, அந்த பதற்றத்தை தணிக்க உதவாது, யூஸே இல்லைன்றீங்களா? தமிழக மக்கள் முழுக்க முழுக்க முட்டாள்கள் என்று நினைத்தால் இது பயன்படும். புரியுதா? முட்டா பசங்க, ஏய் பாரியா என்கவுண்டர்லாம் பண்ணிட்டாரு அப்பா அப்படின்னு அவரோட கரம் துரு பிடிக்கல, ஆயில் போட்டு க்ளீன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டாள். நான் பல முறை சொல்லியிருக்கேன், கீழடியில் கிடைத்த சான்றுகள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தறிவு பெற்ற இனமாக தமிழினத்தை அடையாளம் கண்டிருக்கிறது. நம்ம உடம்புல இன்னும் அந்த டிஎன்ஏ இருக்குது, வி கேரி த டிஎன்ஏ. ஓகேவா? இவங்கள அவ்வளோ ஈஸியாக இப்படி ஒரு 2 என்கவுண்டர் பண்ணி ஏமாத்திடலான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முட்டாள். நேற்று இந்த மகளிர் மாநாடு நடந்தது, திமுக மகளிர் மாநாடு நடந்தது. அதுக்கு கூட கவர்மெண்ட் பஸ் ஆயிரக்கணக்கான பஸ் எடுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் முதல்வர் எங்கே பேசினாலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்வோம்னு சொல்லிட்டு இருந்தார். நினைவு இருக்கா? ஏன் நேற்று சொல்கிறது உங்கள் கட்சி மாநாடு தானே? என்டிஏ மாநாடு பார்த்துட்டாருல. எக்ஸாக்ட்லி. நீங்கள் சொன்னதுக்கு பதில் வந்துருச்சா? அது இன்னும் 10 பேரை தூக்கிட்டு போய் சுடியா? புரியுதா? அது இதுதான் நம்மளோட ரோல். புரியுதா? இப்போ நீங்கள் 2 பேரும், எனக்கு உண்மையிலே உங்கள் 2 பேரையும், இந்த இளம் தலைமுறையை சேர்ந்த நீங்கள் 2 பேரும் என்கவுண்டர் தப்புன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு தான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன். அப்போ நாட்டு வெடி கொண்டு வீசுகிறான், போலீஸ் அடிக்கிறான், வெட்டுறான் அப்படின்னு நான் கேட்டேன். அவன் தான் வெட்டினான்றதுக்கு என்ன கேரண்டி நீங்கள் கேட்டீங்க? 2 பேர் யாரோ ஒருத்தர் கேட்டீங்க இல்லையா? பிடிச்சிட்டு போய் நீங்கள் சுடுறீங்க. அவன் இல்லாமல் இருந்திருந்தா போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பழனிசாமி சொல்லிட்டாரு, நயனா நாகேந்திரன் சொல்லிட்டாரு, தினகரன் சொல்லிட்டாரு. கையை வச்சான்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொண்டுட்டோன்னா பாருங்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது அப்படின்னு அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. சார் இந்த இடத்துல சார், இப்போ போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, போலீஸை குண்டு வீசினா, போலீஸ் மேலே குண்டு வீசினா அதனால் சுட்டுட்டோன்றீங்கல்ல. திருச்சியில் கேஆர் நேராலும் அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் போலீஸ் ஸ்டேஷன் நொறுக்குனாங்களே, அவங்கள என்கவுண்டர் எப்போ? அருமையான உதாரணம் தம்பி பாண்டியன் ரொம்ப அருமையான விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தார் இந்த நேரத்தில். அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு சொல்கிறேன். 2021 சட்டப்பேரவை தேர்தல் நடந்து கொண்டிருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அண்ணன் நேரு மாமல் கொடுத்தாரு. எலெக்ஷன் அறிவிச்சிருச்சு, ஒரு 4 நாளில் போலிங். அப்போது 2 வக்கீலுங்க போய் ஸ்டேஷனில் ஒவ்வொருத்தருக்கும் கவரில் பேர் எழுதி எஸ்ஐக்கு இவ்வளோ, இன்ஸ்பெக்டருக்கு இவ்வளோன்னு, அதாவது எலெக்ஷன் அன்றைக்கி நாங்கள் கலெக்டாக பண்ணுவோம், கண்டுக்காம இருன்னு சொல்கிறதுக்கு திருச்சி உறையூரில் இருக்கிற ஜிஹெச் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்து தேர்தல் அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்தனர். அப்போ ஸ்டார்ட் ஆச்சு இது. அதுக்கு பிறகு நாமளே பார்த்தோம், அவர் அழகாக சொன்னார், நேரோட ஆளுங்க உள்ளே இருக்காங்க, ஸ்டேஷனில் போய் சேரெல்லாம் தூக்கி போட்டு உடச்சி ஒரு உமன் கான்ஸ்டபிளுக்கு கையை உடச்சி அவனை என்கவுண்டர் பண்ணிட்டீங்களா? அதில் சம்மந்தப்பட்டவங்களை நீங்கள் தடிச்சிட்டிங்களா? தம்பி, அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளி திருச்சி உள்ளேயே கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு மதுரை ஹைகோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு. வந்து திருச்சியில் மாமன்ற கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க, மாநகராட்சி கூட்டத்தில். போதைப் பொருள் கடத்தல் ஜாபர் சாதிக்கே உதயநிதி கூட போட்டோ எடுக்கும்போது இதெல்லாம் பெரிய விஷயமா? அதுதான். அதனால் இந்த என்கவுண்டர் பயன்படாது. புரியுதா? இன்னும் நீ 10 என்கவுண்டர் பண்ணாலும் ஜனங்க கோவம் தான் ஆவாங்க. உன் கையாளகத்தனத்தை மறைக்கிறதுக்கு நீ இந்த வேலையை பண்ணுற அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இதெல்லாம் எடுபடாது. நேற்றே தெரியும் என்கவுண்டர் நடக்க போகுதுங்க. நேற்று ஏன் பண்ணல? அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் நேற்று 9 மணிக்கு நைட்டே வந்து குரூப்பில் போட்டு விட்டீங்க என்கவுண்டர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் தமிழக மக்களுக்கு தெரிஞ்சது விடிய காலையில் 7 மணி. ஏன் நேற்று ஏன் பண்ணல? குடியரசு தினம் லீவ் விட்டுருப்பாங்க. குடியரசு தினத்து அன்னைக்கு போலீஸும் பிஸியாக இருப்பாங்க இல்லையா? அதனால் குடியரசு தினம் இந்த நேரத்தில் இது வேண்டாம். எல்லா அஃபிஷியல்ஸும் பந்தோபஸ்து பரேடில் பிஸியாக இருப்பாங்க, அதனால் இது பண்ணல. இப்போ மாநாடு பற்றி சொன்னீங்க. இந்த வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு மாநாடை போட்டு ஒரு தமிழ்நாடு முழுக்க தேவையில்லாமல் காசு செலவழிச்சுட்டு இருக்காரு. பெண்களுக்கு எலெக்ஷன் ஏன்பா அப்புறம் அவங்க செலவு பண்ணுறாங்க, என்ன 1.5 லட்சம் கோடி வச்சிருக்காங்க, பண்ணிட்டு செலவு பால்வாடி போகிறப்பிலே கற்பழிக்கிறாங்க, பாதுகாப்பு இல்லை. ஆனால் இவர் வெல்லும் தமிழ் பெண்கள் போடுறாரு. மட்டும் இல்லை, அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்ட்டு குசாமல் சொல்கிறாரு. விடு பாவத்தை. அந்த மாநாட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பேசிகிட்டு இருக்கும்போதே தங்கச்சியோட கையை பிடிச்சி இப்படி தூக்கி வாழை தூக்கி காட்டுறாரு, தங்கச்சி தான் அடுத்து அப்படின்ற மாதிரி. ஆனால் எல்லா மாநாட்டிலையும் தான் மகனை தான் முன்னிலைப்படுத்துவார், உதயநிதியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா அறிவாலயத்தில் அந்த தங்கச்சிக்குன்னு ஒரு தனி அறை வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க பொதுச் செயலாளருக்குன்னு.
ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி அறை யாருக்கும் கொடுத்தது கிடையாது. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா, அமித்ஷா வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு, பிறந்தநாள் வாழ்த்து, ஹாப்பி பர்த்டே கனிமொழின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தம்மா வந்து வெளிநாடுக்கு அனுப்புகிறாங்க இந்த போர் பற்றி பேசுகிறதுக்கு. பாஜகலேருந்து திமுக காரங்களை இவங்களை வெளிநாடு அனுப்புகிறாங்க, அதை பற்றி பேசுங்க. இப்போ பாஜக வந்து கனிமொழியை நெருங்கி வந்துட்டாங்க, கனிமொழியை வச்சு தான் ஆட்டத்தை கலைச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தில் இவங்களை முன்னிலைப்படுத்துகிறாரா சார்? நைட்டு வீட்டில் சோறு வேணுமா வேணுமா? வேணும். வேணும்ல, அன்னி சோறு போடாது. புரியுதா? என்ன ரீசன்னா பெண்கள் வாக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த மாநாட்டம் நடந்திருக்காது. இளைஞரணி மாநாடு மட்டும் ஒரு ஊருக்கு நடத்திட்டு மகனை தான் தூக்கி பிடிச்சிட்டு இருந்திருப்பார். பெண்கள் வாக்கை எப்படி வர வைக்கிறது? ஏற்கனவே வாய்க்கு வாய் சொல்கிறீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கலேருந்து கிழவிங்க வரைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றது இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த பெண்கள் வாக்கை வாங்குறதுக்கு சரி இந்த 1000 ரூபாய் கொடுத்து வாங்கலான்னு பார்த்தா 2000 தரேன்ட்டு இன்னொருத்தன் சொல்லிட்டேன். அதனால் அப்போ எப்படி கவருவீங்க பெண்கள் வாக்கை? அதனால் இந்த வேலை. ஆனால் இப்போதே சொல்லிவிடுகிறேன், ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. சார் எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது சார். சொல்கிறேன், நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் கனிமொழி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இப்போவே சொல்கிறேன். அவங்க எம்பி தானே, சிட்டிங் எம்பி தானே? ஆமாம் சார். நீங்கள் எங்கள் தொகுதியில் போட்டியிடுங்கன்ட்டு இந்த விருப்ப மனு வாங்குவாங்கல்ல, டார்ச் லைட் கட்சி கூட வாங்கினு இருக்குது. அது மாதிரி எத்தனை பேர் ஃபைல் பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள். 2 மாவட்டத்தில், நெல்லையில் இருக்க, நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் இருக்க எல்லா தொகுதியிலையும் பல மாவட்டங்களில் ஃபைல் பண்ணுவாங்க. அழகிரி மாதிரி இவங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களா சார் தென் மாவட்டத்தில்? 3வது முறையாக எம்பியாக இருக்கிறார் கனிமொழி. மாவட்டம் முழுக்க செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அவர் பின்னால் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மொத்தத்தையும் மகனுக்கே கொடுத்துட்டிங்கன்னா இந்த குடும்பத்துக்காக வாங்காத காசுக்காக 6 மாதம் ஜெயிலில் இருந்து அவங்களுக்கு என்ன தான் இருக்குது? நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கிறேன். கனிமொழியாக இருந்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ கனிமொழி அமைதியாக அண்ணன் சொல்கிறாரு, வந்து பிரச்சாரத்தை பண்ணிவிடுவோம் அப்படின்னு. உதயநிதி சிஎம் ஆகிறதுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க. சீனியர் இவங்க தான் பார்ட்டியில் அப்போ கூட கட்சிக்காக குடும்பத்துக்காகவும் ஜெயிலுக்கு போயிருக்காங்கப்பா. உங்கள் அம்மா போயிருக்கோம் ஜெயிலுக்கு, கரெக்டா? துட்டு வாங்கினது நீ. ஆமாம். 2000 கோடி ஷாகித் பல்வாட்டை வாங்கினது நீ. ஜெயிலுக்கு யார் போனது? அவங்க. சரி, அவங்கள டெல்லிக்கு ஒதுக்கி விட்டீங்க. டெல்லியிலேயாவது அரசியல் பண்ண வைக்கிறீங்களா? அங்கே மருமகன் போய் அரசியல் பண்ணுறாரு. அப்போ என்ன தான் வேலை அவங்களுக்கு? 26 தேர்தல் முடிஞ்சிருது. உதயநிதி சிஎம் ஆயிடுவாரா? 1 வருஷத்தில் ஆயிடுவார். கனிமொழிக்கு என்ன ரோல் கட்சியில்? எதுவுமே இல்லை, சும்மா தான் இருக்கும். உதயநிதி வாழ்கன்னு போய் கத்திட்டு நிற்கணுமா பின்னாடி? அடுத்து இன்ப நிதி வாழ்கன்னு கத்தணும். கனிமொழி பார்க்கும்போது இவ்வளோண்டு பையன் தானேப்பா உதயநிதி, எப்படியாவது எனக்கு எம்பி சீட்டு கொடுங்கன்னு போய் கேட்கணுமா? இதோட விட்டா 31, கனிமொழிக்கு வயசாகிடும். வேஸ்டியா இந்த அம்மா. நான் இப்போ திமுகவில் கனிமொழி ஆதரவாளராக இருந்தேன்னா நினைப்பானு நினைக்க மாட்டேன். இந்த அம்மா பின்னாடி போகிறதுக்கு போய் இன்ப நிதி வாழ்க்கைன்னு சொன்னாலும் 4 பதவி கிடைக்கும் நினைப்பானு நினைக்க மாட்டேனா? ஸோ திஸ் இஸ் அ டூ ஆர் டை எலெக்ஷன். எடப்பாடிக்கும் சரி, ஸ்டாலினுக்கும் சரி, கனிமொழிக்கும் சரி, இது வந்து வாழ்வாசாவா எலெக்ஷன்ற மாதிரி சொல்கிறீங்க. தமிழக மக்களுக்கே வாழ்வாசாவா தேவை. அதுதான் சார் ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு. தம்பி, நான் வந்து எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதனால் மட்டும் நான் சொல்லவில்லை. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இந்த குடும்பத்தால் பாதிப்பு என்று நான் சொல்கிறேன். நான் வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக விஷக்கிருமின்னு நான் சொல்லலை, உணர்ந்து சொல்கிறேன். இவர்கள் விஷக்கிருமிகள். இந்த ஒரு பாண்டியனுக்கோ எழிலனுக்கோ ஒரு 4-5 பேருக்கு பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான பிரச்சனை இது. அதனால் இந்த விஷக்கிருமிகளை ஒழித்தே ஆக வேண்டும். அந்த விஷக்கிருமிகளை ஒழிக்கும் வேலையை அவர்களே செம்மையாக செய்வார்கள். அது வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். நாங்களே எங்களை அழிச்சுக்கோன்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் சார் எங்கள் அண்ணனி அடிப்போம். திமுகக்குள்ளே இவ்வளோ ஓடுது, கட்சி உடச்சிருவாங்கன்னு பார்த்தா திமுக கூட்டணி குச்சியில் இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனை சார். இந்த மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி தெரியுமில்ல சார்? தெரியும். அழகிரி ஆதரவாளராக இருந்தார், அப்புறமா ஸ்டாலின் ஆதரவாளராக மாறிட்டார், சிட்டிங் எம்எல்ஏ போவார். ஆமாம் சார். இப்போ இந்த தளபதியோட வாய்ஸை அந்த தளபதி பேசுகிறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். என்னன்னா, நீங்களாம் வேஸ்ட்டுடா, நீங்களாம் எதுக்குடா கட்சி நடத்துறீங்க, உங்களுக்குலாம் ஓட்டே இல்லை, ஆண்டுகிட்டு சாகுங்கடா. ஓகே, நெக்ஸ்ட் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு நீங்கள் பரவாயில்ல, அதான் மீனிங் அதுக்கு. 3000 ஓட்டு தாண்டா வச்சிருக்கீங்க, 3000 கூட 5000 கூட இருக்காதுடா, பூத்துக்கு போட ஆள் இல்லடா, நாங்கள் தாண்டா காசு கொடுக்கணும், கேண்டிடேட்டே உங்கள்கிட்ட இல்லை, உங்களுக்குலாம் எதுக்குடா சீட்டு அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி வந்து காங்கிரஸை பார்த்து கேட்டிருக்காரு. அப்போ காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு போயிடுமா? ஏன்னா இவ்வளோ அசிங்கத்தை தாங்கிட்டு உள்ள இருக்குமா? அதை விட தாவேகா கூட போயிடுமா? ஆப்ஷன்ஸை பார்ப்போம். தளபதி அப்படி பேசியிருக்க கூடாதுன்னா பேசியிருக்க கூடாது. அதே நேரத்தில் தளபதி பேசியதில் உண்மை இருக்கிறதா என்றால் உண்மையும் இருக்கிறது. புரியுதா? இது என்னடா இப்படி இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து குத்துறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உண்மையிலேயே காங்கிரஸை லக்கேஜாக பார்க்குறாங்க, சரியா? திமுகவில் அதாவது எப்படி பார்க்குறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நாம் காங்கிரஸ் சீட்டு கொடுக்குறோமோ அங்கெல்லாம் ஏடிஎம்கே ஜெயிக்குது.
திமுக போட்டியிடுற இடங்களில் நாங்கள் ஜெயிக்கிறோம். ஏன்னா அதிமுகனா டஃப் கொடுக்க முடியும் எங்களால். அவங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று, ஒரு தொகுதியில் சொந்த கட்சி வேட்பாளருக்கு வேலை செய்வதற்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு வேலை செய்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது அல்லவா? இவங்களோட பஞ்சாயத்து இப்போ ஆரம்பித்த பஞ்சாயத்து இல்லை, 2009 முதல் 8 முதல் இந்த பஞ்சாயத்து நடந்து கொண்டு இருக்கிறது. நடுவில் கூட்டணிலாம் ஒரு 4 நாள் கூட்டணி, இந்த 2011 தேர்தலில் 4 நாள் கூட்டணியெல்லாம் பிரிஞ்சுட்டு அப்புறம் திருப்பி ஒன்று சேர்ந்தார்கள். ஈழ பிரச்சனையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. இவர் இவ்வளோ எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு காங்கிரஸை சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க? அவர் கை என்னை விட்டு போகாதுன்னு தான் பேசுகிறாரு. நீங்கள் என்னமோ ஓட்டு இல்லை ஒன்றும் இல்லைன்றீங்க. தளபதி இப்படி பேசுகிறாரு. தம்பி, நீங்கள் தமிழ்நாடு தேர்தல் வரலாறை படித்திருக்கிறீர்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. திமுக வெற்றி பெற்ற 1967 தேர்தல் முதல் கடைசியான தேர்தலான 2021 தேர்தல் வரை கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. புரியுதா? கூட்டணி இல்லாமல் அவங்களால வெற்றி பெறவே முடியாது. அதாவது என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. ஒரு நட்ஜு வேணும். 234 தொகுதிகளிலும் இரட்டைலையை நிறுத்தி அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பெருமைக்கு சொந்தக்காரர் செல்வி ஜெயலலிதா மட்டுமே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. அசாத்திய துணிச்சல் அது. நான்லாம் உள்ளபடி சொல்கிறேன், காலின்னு நினச்சேன். நான் ஒருத்தர் கூட கூட்டணி கட்சி வேணான்னு, நீ போ தனியா. ஒரு நாளும் கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெற்றதே கிடையாது. 2001 தேர்தல், சரியா? செல்வி ஜெயலலிதா பிரமாதமான கூட்டணியை அமைச்சிட்டாரு. ஜெயலலிதாவுக்கு என்னென்னா வாழ்வசாவா தேர்தல். ஜெயிலுக்கு போய்ட்டு வந்திருக்காங்க. ஜெயிலில் வச்ச திமுகவையும் கருணாநிதியும் பழி வாங்கணும், ஜெயிச்சே ஆகணும். கூட்டணி கட்சி தலைவர்களின் வீடு வீடாக சென்றார் ஜெயலலிதா. மூப்பனார் வீட்டுக்கு போனார். மூப்பனார் அதிமுக கூட கூட்டணி சேரக்கூடாதுன்றதுக்காக காங்கிரஸை உடைச்சிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. தமாக தலைவர் மூப்பனார் வீட்டுக்கு ஜெயலலிதா போகிறாங்க. எல்லாரும் போய் கேட்குறாங்க, சார் அந்த அம்மா கூட கூட்டணி சேரக்கூடாது, அந்த அம்மா ஊழல் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்சியை உடைச்சிட்டு வந்தீங்க, இப்போ என்ன சார் இந்த மாதிரி அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறீங்க? அதுக்கு மக்கள் அவங்கள தண்டிச்சிட்டாங்க, அவள் தான் வச்சார். எல்லா கட்சிக்கிட்ட போயிடுச்சுப்பா. கருணாநிதிக்கு நன்றாக தெரியும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஒரு 6 ஜாதி கட்சியை இவரே உருவாக்கி கூட்டணி வச்சார். யாதவர் கட்சி தொடங்கினார், ராஜகண்ணப்ப. புதிய பூமி கட்சின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நேற்றைக்கு முன்தினமோ தாவேகாவில் சென்று இணைந்த கூப்ப கிருஷ்ணன் புதிய பூமி கட்சின்னு அவர் ஒரு கட்சி தொடங்கினார். இன்று என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் அப்போது ஒரு கட்சி தொடங்கினார். இது 3 ஆச்சா? அதாவது ஒன்று ஒரு சமூகம். இவர் ஏசி சண்முகம் முதலியார் கட்சி, அவர் யாதவர் கட்சி, தேவநாதன் யாதவ் இல்லை அப்போது. இது மாதிரி ஒரு 6 கட்சி வெறும் ஜாதி கட்சி. அதாவது எப்படி டிஎம்கே கிட்ட கூட்டணி வைப்பாங்கன்னா, புதிய ஒரு கட்சியை தொடங்கி தீவுத்திடலில் மாநாடு, அண்ணா சாலையில் பேரணி, 8 மணி நேர பேரணி, 7 மணி நேர பேரணின்னு ஒரே ஆளுங்களை திருப்பி சக்கில் வர வச்சு இதெல்லாம் காமிச்சோடனே சரியா கூப்பிடு அப்படின்றார். ஏன்னா எல்லா கட்சியும் அங்கிட்டு போயிடுச்சு. வச்சு படுதோல்வியை சந்தித்தார். அவருக்கு நல்லா தெரியும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. சரி, இப்போ சொல்லுங்கள், இப்போ ஒரு 2 பேருக்குமே இன்றைக்கி இந்த நிலைமை கொஞ்சம் புதிராக இருக்கும். அதாவது என்ன இப்படி மானகடத்தனமாக பேசிக்கிறாங்க? ஆமாம் சார், ரொம்ப கேவலமாக இருக்குது சார், கேட்க காது கூசுது. அவங்களும் பதிலுக்கு பேசியிருக்காங்க. மாணிக் தாக்கர் வந்து பார் மாதிரி நாக்கு அடக்கி பேசுங்கன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. திமுக உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு செல்வப்பெருந்தகையே கண்டிச்சிருக்காரு. தளபதியை தலைமையை கண்டிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. ஜோதிமணி சம்மந்தம் இல்லாமல் என்னையா இழுக்கிறீங்க? மதுரை எங்கிட்டு இருக்குது, கரூர் எங்கிட்டு இருக்குது, சென்னையா இழுக்கிற அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சொல்லுங்கள், உங்கள் 2 பேரோட மதிப்பீடை சொல்லுங்கள். காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகி தாவேக்காக்கு சென்று விசில் ஊத வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, தன்மானம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஏன்னா திட்டு அந்த மாதிரி திட்டி வச்சு நெக்ஸ்ட்டு இல்லையா? இதெல்லாம் இருக்கும். ஓகே, காங்கிரஸ்க்கு என்ன ஆப்ஷன் சொல்லுங்கள். தாவேக்கா கூட போகலாமா? எனக்கு தெரிஞ்சு சார், காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போகலாம். அவங்களோட மேலிட மனப்பான்மையும் அப்படி தான் இருக்குது. சரி, என்ன பலன் இதனால? நாங்கள் நிறைய ஷோவில் பேசியிருக்கோம். தேர்தல் காலம் என்பதால் மீண்டும் இதை விவாதிப்பதில் எந்த தவறும் இல்லை. சொல்லுங்கள், என்ன பலன்? நீ காங்கிரஸ் நிர்வாகி. காஸ்ட் பெனிஃபிட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். தாவேக்காக்கு போகிறதுனால என்ன காஸ்ட், என்ன பெனிஃபிட் காங்கிரஸ்க்கு? இப்போது 40-50 வருஷமாக இவங்க கூட கூட்டணி வச்சு கட்சி ஒன்றும் இல்லாமல் போய் இவங்களே சொல்கிறாங்க 2000 ஓட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இவங்க அப்பா தான் சொன்னார் 63 நாயன்மார்கள்லாம் வரவேற்றார். 10 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ மட்டமாக போயிட்டாங்க. ஆனால் இது தாவேக்கா கூட போச்சுன்னா ஒரு யங்ஸ்டர்ஸோட பூம் இருக்கும். யங்ஸ்டர்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வாக்கு சதவீதம் மென்மேலும் உயரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கலாம். ஏதோ ஒன்று இருக்கும்ல. எவ்வளோ சீட் வாங்கலாம்? மிஞ்சி போனால் என்ன 50 சீட்டு வாங்குவாங்க. என்டிஏ கூட்டணிலேயே 50 சீட்டு தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் என்ன அங்கே போய்ட்டு 50ன்றீங்க? மீதி 234 போட்டிட்டு யார் இருக்கா? விஜய் மாஸ்க் வச்சுக்கிட்டு போய் நிற்பாங்களா? 234 தொகுதியிலையா 80 சீட்டு தருவாங்க.
ஒரு பலம் கிடைக்கும் சார், அந்த கட்சிக்கு ஒரு வலு கிடைக்கும். ரைட்டு. எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு ஒரு மக்களோட அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ திமுகவோட பேக் போன்ல இவங்களும், இவங்களோட பேக் போன்ல திமுகவும், இது ரெண்டும் வேற வேற கட்சி மாதிரி இல்லை சார். இந்த புதுசா கல்யாணம் ஆன புருஷன் முன்னாடி ஒட்டியே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஆச்சா? இல்லை சார். ரைட்டு. ஆனா இவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்கணும்னு. ரைட்டு. ஒரு 40 வருஷமா இப்படியே ஒட்டியே இருக்காங்க சார். சரி, இப்போது ஒரு 70 சீட்டோ 80 சீட்டோ தாவேக்கால தர்றாங்க, போய் அங்கே ஜாயின் பண்ணால் காங்கிரஸ் கட்சி வளரும் அப்படின்றீங்க, ரைட்டா? எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க? ஒன்று கூட ஜெயிக்க மாட்டாங்க. சரி, ஒரு கட்சி வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் உள்ள 25 தொகுதிகளில் கவனம் செலுத்துவது சரியா? வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்பதற்காக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தும் புதிய கட்சியோடு கூட்டணி வைப்பது சரியா? சார், வெற்றி பெற்று நாளைக்கு கட்சி செத்து போச்சுன்னா வேஸ்ட்டு சார். வெற்றி பெறலைனாலும் கட்சி செத்து போகும்ல? அது உயிர்ப்போட இருக்கும்ல சார், ஏதோ ஒரு சக்தி இருக்குது நம்ம கூட அப்படின்ற மாதிரி. இப்போயாவது கதர் சட்டை போட்டுக்கிட்டு ஏதோ காங்கிரஸ் பேர் இயக்கம்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க, அங்கே போனால் விசில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. எப்படியா? இதுவே பெஸ்ட்டு இல்லையா? இன்னொரு காரணத்தை சொல்கிறேன், என்னென்ன காஸ்ட் அதனால அப்படின்ட்டு, பெனிஃபிட் என்னன்றதை பார்த்தோம். இல்லை, சரி 70 சீட்டு தருவாங்கப்பா, ராஜ்யசபா கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு தேசிய கட்சிக்கு எம்பி முக்கியமா எம்எல்ஏ முக்கியமா? எம்பி தான் முக்கியம். திமுகவில் ராஜ்யசபா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். முடியும். தாவேக்காவில் கொடுக்க முடியுமா? முடியாது. செலவு காசு கொடுக்க முடியுமா? முடியாது. பூத் ஏஜென்ட் போட முடியுமா? வாய்ப்பு. அவங்களுக்கே பூத்துனா என்னன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் விசில் அடிக்கிறது. பூத்துனா பீ, பிரச்சாரம் பீ, இதானே? கரெக்டு சார். அப்போ எப்படி முடிவெடுக்கும் காங்கிரஸ் தலைமை சொல்லுங்கள்? பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் அப்படி தானே சார் சொல்கிறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி தலைவர் அந்த கட்சிக்கு. அப்புறம் அவர் ரைட் ஹேண்ட் இல்லையா சார் ராகுல் காந்திக்கு? அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தியாக சொல்லிக்கிட்டாருன்னா ராகுல் காந்தியில் போய் சொல்லணும் என் ரைட் ஹேண்டுன்னு. இல்லை சார், இவர் ஒரு அறிக்கை விடுறாருல, அப்போ ராகுல் காந்தி மறுத்து பேசணும்ல. இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ இவரை தூண்டி விட்டு வேலை பார்க்குதா மேலிட தலைமை? ஏன் இருக்கக்கூடாது? நீ பேசு, போயிடுவோன்ட்டு அப்படியே பாச்சா காமிச்சிக்கிட்டே இரு. அப்போ தான் இவங்க பயந்துக்கிட்டு ஒரு 2 சீட்டை ஏற்று வாங்கிட்டு ஏன் இருக்கக்கூடாது? எல்லா கட்சியும் பண்ணுறது தானே இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவிகேக்கு போகிறதுனால என்ன காஸ்ட்ன்றதை பார்ப்போம். இந்தியா அலையன்ஸ்ன்ற அலையன்ஸ் உடையுதா? இந்த இந்தியா அலையன்ஸை காங்கிரஸ் தானே கட்டமைச்சது. அந்த இந்தியா அலையன்ஸை வச்சு தானே நீங்கள் 29 தேர்தலை சந்திக்கணும். இன்னும் 3 வருஷம் பாராளுமன்றத்தை சந்திக்கணுமா? மிகச்சிறந்த பொருளாதார அறிவு மிகுந்த சிதம்பரம் போன்றோர் மீண்டும் மாநிலங்களவைக்கு போவதற்கு திமுகவால் தானே உதவ முடியும். வேணா இன்றைக்கி இந்த ரோட்டில் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, இது மாதிரி ஆளுக்கு 2 விசில் கொடுத்து விடுவாங்க கையில். கரெக்டாக சொல்லுங்கள். ஆமாம். இது இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். பொசுக்குன்னு 80 சீட்டு கொடுத்தா இல்லை 70 சீட்டு கொடுத்தாலும் ஒன்று கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு எதை வச்சுப்பா சொல்கிற நீ? ஏன் ஜெயிக்கக்கூடாது? காங்கிரஸ் இயக்கத்தோட உட்கட்டமைப்பும் விஜய் அவர்களோட செல்வாக்கும் சேர்ந்து ஏன் ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க முடியாது? ஏன் இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? சார், இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது சார். யாருக்கு? தாவேக்காக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு. இவங்களுக்கு அரசியல் தெரியும், ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இவங்களை அழிச்சுக்குவாங்க. இப்போ இவங்களும் அழிய போகிறாங்க, இவங்களும் அழிய போகிறாங்க. 2 அழியிறது ஒன்று சேர்ந்தால் எப்படி சார் ஜெயிக்க முடியும்? ஆனால் அப்படி அது நடந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. திமுக தோல்வி இன்னும் உறுதி செய்யப்படும். கரெக்டாக? ஸோ இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் காலையில் ஒரு முக்கியமான காங்கிரஸ் நிர்வாகியிடம் பேசினேன். அண்ணே, இப்படிலாம் ரொம்ப அசிங்கமாலாம் சண்டை போட்டுக்கோண்ணே. 2011 பார்த்தீங்கன்னா கூட்டணி கிடையாதுன்னு திமுக அறிவிச்சது. அறிவாலயத்தில் பட்டாசெல்லாம் வெடிச்சாங்கண்ணே. நம்மை பிடித்திருந்த சுமை ஒடிந்து விட்டது அப்படிலாம் பட்டாசு வெடிச்சாங்கண்ணே. 4 நாளாக நாங்கள் கேட்ட 63 தூக்கி கொடுத்துட்டு வந்தாங்க என்ன. நாங்கள் எல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும் அண்ணே? அவர் தளபதி சொல்கிறதுலாம் உண்மை தானே. 4 ஓட்டு தான் இருக்குது, ஆள் இல்லை, காசு இல்லை யாருக்கிட்டையும். இவங்க கூட நின்னாலாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயிச்சு முடித்த பிறகு எங்கால் 4 பேர் கவுன்சிலர் ஆவானே, கொஞ்சம் கையில் காசு போகிறதும், அவங்க கூட போய் விசில் எடுத்துகிட்டு சுற்றுறதானே. சரி, அப்புறம் முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னையா கேடு அப்படின்னு கேட்டேன். அண்ணே, அங்கே போகிறோம்னு சொன்னால் தானே இவங்க எங்களை மதித்து பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியாதுண்ணே பேச்சுவார்த்தை தொடங்கினப்போ. ஏன்னா இவங்க தானே ஃபஸ்ட்டு குழு போட்டது. வடிவேல் ஒரு படத்தில் பையில கையை வச்சுட்டு காசு இருக்க மாதிரியே ஓடுவாங்க, அந்த மாதிரி. கிரீஷ் தொடங்கல் தலைமையில் இவங்க தானே ஒரு குழு போட்டது. குழு போட்டு முதல்ல போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இவங்க தானே போனாங்க. அப்போது முதல்ல இவங்க திமுக எவ்வளோ தரேன்னு சொன்னாங்க தெரியுமா? 18. போன வாட்டி எவ்வளோ ஜெயிச்சிங்க? 18 தானே ஜெயிச்சிங்க. இந்த 18ன்றாங்க. இன்றைக்கி நாங்கள் தாவேக்கு போகிறோன்னு சொல்லி இழுத்து பிடிச்சி 28க்கு கொண்டு வந்திருக்கோம். ஒரு ராஜ்யசபா அடிஷ்னலாக கேட்டு வாங்கியிருக்கோண்ணே. அப்படியே இன்னும் கொஞ்சம் இழுத்தோன்னா 30 ஆக்கிடுவோண்ணே. அதான் எங்கள் எய்மு. எனக்கு தெரியாதாண்ணே, இந்தியா அளவில் நேஷ்னல் அலையன்ஸை யாராவது உடைப்பாங்களாண்ணே? 22 24 எம்பி வச்சுருக்காங்க திமுக. என்ன பிரச்சனைனாலும் காங்கிரஸ் திமுக எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே கத்துறாங்க. இவங்க போயிட்டாங்கன்னா இந்தியா கூட்டணியில் ஆளே இல்லைண்ணே. ஆனால் மேலிட தலைமை எப்படி யோசிக்கணும் சார்? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க பண்ணையாளர்களை பார்க்குறீங்க. அது பனையூர் பண்ணையாளராக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன அந்த சிவகங்கை பண்ணையாராக இருக்கட்டும், இவங்க வளர்ச்சிக்கு பார்க்குறீங்க. ஆனால் மேலிட தலைமை என்ன நினைக்குன்னா,
விஜயோட சப்போர்ட் இருந்தால் கேரளா தேர்தலாக இருக்கட்டும், கர்நாடகா தேர்தலாக இருக்கட்டும், அங்கேயும் நம்ம ஒரு 2% ஓட்டு வாங்கலாம். ஏன்னா அங்கேயும் இவங்க இப்போ டிவிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தை கர்நாடகாவில் எப்படி பார்த்துருப்பீங்க சார்? திறந்துட்டாங்க சார். திருவனந்தபுரத்துலலாம் மாநாடே போட்டாங்க. அதாவது தமிழக நலனுக்காக கர்நாடகத்தில் தமிழக பேர்லேயே ஒரு கட்சி, நல்ல கட்சி. ஓகே, நீ சொன்னதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் கர்நாடகாவில் உடனடியாக தேர்தல் இல்லை, ரைட்டா? லீவ் இட் அசைட். கேரளாவில் தேர்தல் வரப்போகிறது. கேரளாவில் விஜய்க்கு அதிகமான எண்ணிக்கையில் ஃபேன்கள் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இப்போது விஜய் வந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற நிலைமையில் காங்கிரஸ் அங்கே இருக்கா? இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அங்கே 10 வருஷம் கம்யூனிஸ்ட் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட்ஸ் இன் கேரளாஸ் ஹிஸ்ட்ரி பினராயிஸ் கவர்மெண்ட். அவர் மீதே தங்க கடத்தல் புகார் வந்தது, இன்னும் இருக்கா? ஐயப்பன் கோயிலில் கூட தங்கத்தெல்லாம் ஆட்டை எவ்வளோ அலிகேஷன் இருக்கு. அப்போ என்ன கஷ்டமா? பிஜேபி ஜெயிச்சிருவாங்க சொல்லுங்க? வாய்ப்பு இல்லை. இல்லைல்ல. அப்போ எதுக்கு 2 முடிஞ்சா? பாண்டிச்சேரியில் ஸ்டேக்ஸ் பெருசாக இல்லை, தவுளூண்டு ஸ்டேட்டு, 30 சீட்டு, யூனியன் டெரிட்டரி. அங்கே யார் ஜெயிச்சாலும் டெல்லி தான் ஆட்சி பண்ண போகுது, ஓகேவா? இப்போ எதுக்கு உடைக்கணும் சொல்லு? ஆனால் உடையப்போகிறது பிப்ரவரி 15 வரை காத்திருங்கள் என்று ஆதவ் அர்ஜுன் இன்னும் விஜயின் காதில் ஊதிக்கொண்டிருக்கிறார். இதையும் நம்புகிறாங்க. இப்போ நான் பேசுனதில் நீங்கள் கன்வின்ஸ்டா? காங்கிரஸ் திமுக விட்டு போகாதுன்னு கன்வின்ஸ் ஆனீங்க? போகாதான் சார். இது சின்ன பசங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. 7 வயசாகுது, இன்னும் இது புரியலையா? நான் அவர் இது பேசணுன்றதுக்காக சொல்லலை, கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா தம்பி? நீ சொல்லு தம்பி, ரொம்ப சின்ன பையன் நீ, சொல்லுப்பா. புரியுது. சொன்னான்னா அந்த வளர்ந்த பையனை கூப்பிட்டு, எப்படா ஒரு காங்கிரஸ் சொல்கிறா, எதுக்குடா வரணும் காங்கிரஸ் சொல்லணும்ல? 2 வருஷமா கடையை விரிச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கூவுறீங்களா? அதிகாரத்தில் பங்கு தரேன், ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன். இன்னைக்கு காலையில் ஒரு தாவேக நிர்வாகிகிட்ட பேசுகிறேன். இல்லை லெஃப்ட் கூட எங்ககிட்ட வருதுன்னாரு. லெஃப்டில் 2 வேணா போடுவாங்கன்னு. ஏங்க சண்முகம் கழுவி ஊற்றிட்டு இருக்காரு உங்கள் கட்சியை. 2 வருஷமா நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு. ஏன்னா எந்த கட்சியுமே வாங்கின அதிகாரத்தில் பங்கு தரேன்னு எடுத்தோன்னே ஆஃபர் வச்சதில்லை. விஜயகாந்த் கூட வைக்கலத. இங்கே வைக்கிறீங்க. பாப்புலர் ஸ்டார் ஒருத்தன் சேர்ந்துனானாயா உங்களை? அந்த குல்லா போட்ட பாயை தவிர யாராவது கூட்டிட்டு இது வரைக்கும் வந்திருக்காங்களா சொல்லுங்க? நான் தெரியாம தான் கேட்குறேன். அந்த பாயும் டிடிவிட்ட இருந்தவர் சார். யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்களா? இருக்கிறதுலே ஓய்வு பெற்று முதியோர் இல்லத்தில் இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் நீங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு ஐயோ இவர் வந்துட்டா இருப்பார், அவர் வந்துட்டா இருப்பார்னு சொல்றீங்க. நீங்க உண்டா இல்லையா சொல்லு நீ? ஆமா. கூப்பா கிருஷ்ணன் என்ன வயசு கேள்விப்பட்டிருக்கா நீ? கூப்பா கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்க பேர? அப்போ உங்க நிலைமை என்னன்னு புரியுதா? தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள். தனித்து போட்டி அல்ல, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இந்த பெண்குயின் மாதிரி இவர் தமிழ்நாட்டோட பெண்குயினா சார்? அதுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. நானே இன்னைக்கு காலையில தான் அந்த பெண்குயின் கதை இல்லை என்னங்க எங்க பார்த்தாலும் பெண்குயின் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னாங்க கிட்டத்தட்ட அதே தான் பஸ். அப்போ வந்து அது 70 கிலோமீட்டர் தாண்டி போய் செத்து போச்சு. இவர் இன்னும் 2 மாசத்துல இந்த கட்சி முடிஞ்சிரும்ன்றீங்களா? 2க்குள்ளே என்ன வித்தியாசம் அந்த பெண்குயினுக்கும் இவருக்கும்? அந்த பெண்குயின் சும்மா போச்சு, இந்த பெண்குயின் விசில் அடிச்சுக்கினே போகும். ஸோ அந்த விசில் அடிச்சுட்டு போகிற பெண்குயின் என்ன ஆகுதுன்றத நம்ம ஏப்ரல் இறுதி அல்லது மே முதல் வாரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ விஜயகாந்த் அவருடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணன் இருக்க வரைக்கும் தான் நான் வந்து அண்ணி, இப்போ அண்ணன் இல்லாதனால நான் வந்து அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பிட்டுக்கப்பா. அம்மாவை கும்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசியிருக்காங்கன்னா, தேமுதிக நான் பெத்த புள்ள, இந்த பிள்ளைய எங்கே கட்டி கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க மகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 20 சீட்டு யார் கொடுத்தாலும் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்கவே நாராசமாக இருக்குது பஸ் இது. ரைட்டு. இப்போ இவர் இப்படி பேசுகிறாரு, அவங்க அம்மா அப்படி பேசுகிறாங்க. இப்போ இவங்க எங்கே தான் சார் கூட்டணி போவாங்க அப்படின்னு பார்க்குறக்குள்ளாட்டியும் ஆளுநர் கூப்பிட்ட அந்த தேநீர் விருந்தில் போயிட்டு சுதீஷ் பேசுகிறாரு சார். அம்மா ஒரு பக்கம் பேசுகிறாங்க, மயன் ஒரு பக்கம் பேசுகிறாரு, இவரோட மாமா அந்த சுதீஷ் பேசுகிறாரு. இப்படி ஒரு கட்சியை இவங்க 4-3 கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இது எங்கே சார் போய் சேரும்? தேமுதிக பொறுத்த வரைக்கும் இது தானேப்பா உலக வழக்கம். ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க இது தானேப்பா பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ கொள்கை உறுதியோடு நாங்கள் இப்படி தான் போவோன்ட்டு ஒரு பாதை வகுத்து போகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. 2016 பழம் நழுவி பாலில் விழுந்தே விட்டது அப்படின்ட்டு ஒரு கருணாநிதி அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார். தயாநிதி மாறன், இந்தியா சிமெண்ட்ஸ் 2 பேரும் பேசி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு சைனிங்னு இருக்கும்போது போய் சாயங்காலம் ராயப்பேட்டையில் அறிவிச்சிட்டாரு தனித்து போட்டின்னு. அண்டு 21 இதே பண்ணாங்க. ஏன் வந்து நான் இனிமேல் அண்ணி இல்லை அம்மான்னு ஏன் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அம்மா இடத்த பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிடிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? அவங்க மிக பெரும் ஆளுமையாக இருந்தாங்க. இவங்க கட்சியை கட்டி காப்பாற்ற முடியல. கட்சிக்குள்ளேயே எத்தனை பிரச்சனை போகுது. இவனு ஒன்று பேசுகிறாரு, அவர் ஒன்று பேசுகிறாரு. அம்மான்றது அந்த அவங்க தான் அம்மா. அவங்களுக்கு மீறி நீ தமிழ்நாட்டில் வர முடியாது. கருணாநிதினா ஒரே கருணாநிதி, அம்மானா அம்மா அவங்க மட்டும்தான். இந்த அம்மா இடையில வந்துக்கிட்டு நான் அம்மானா வேறு ஏதாவது இதாகிடும் சார். அதனால் அதெல்லாம் 2001
அதிமுக ஆட்சி காலம் வரை உங்கள் சகோதரியின் ஆட்சின்னு தான் அட்ரஸ் பண்ணுவாங்க ஜெயலலிதா பப்ளிக் மீட்டிங்கில். உங்கள் சகோதரியின் ஆட்சின்னு அப்போல்லாம் ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க. திரைத்துறையில் இருந்தவங்க இல்லையா, லுக்ஸ் ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. ஜெயலலிதா டை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 2011 பிறகு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்ததாக நினைக்கிறேன். ஏஜ் உங்களுக்கு கிரேஸை தருது. நீங்கள் ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மதர் ஃபிகராக மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட அப்போது இருந்த அதிகாரிகளோ யாரோ சொன்ன இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லி ஷி ஸ்டாப்டு டையிங் ஹர் ஹேர். நீங்கள் பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். டை நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு உங்கள் அன்னையின் ஆட்சின்னு ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதை இயல்பாக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அம்மா அம்மா அம்மான்னு சொன்ன உடனே அப்படி உட்காந்துருச்சு. பட் திஸ் லுக்ஸ் ஆர்டிஃபிஷியல் அண்ட் ஆக்வர்ட் ஆல்சோ. உங்கள் அம்மானா நீ பிரபாகரன் தாங்கம்மா அம்மா. தமிழ்நாட்டுக்கெல்லாம் அம்மா கிடையாது. அண்ட் இவர் பாண்டியன் வந்து இந்த தேநீர் விருந்து பற்றிலாம் பேசுனீங்க. என்ன நிலைமைன்றதை பளிச்சுன்னு போட்டு உடச்சிட்றேன். ஏடிஎம்கே ஆஃபரு 8 தொகுதிக்கு செலவுக்கு காசு, நோ ராஜ்யசபா. சார் என்ன சார், போன தேர்தல் வரைக்கும் ராஜ்யசபா சீட்டு தரான்னு எழுதி கொடுத்துட்டு எங்கள் கூட இருங்கன்னு சொல்லிட்டு இப்போ தர முடியாதுன்னு சொன்னால் எப்படி சார் அவங்க ஏற்றுக்குவாங்களா? 24 தேர்தல் கூட்டணி சமயத்தில் ஒரு மாநிலங்களவை பதவி தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் என்று அதிமுக முடிவெடுத்தது உண்மை. சரியா? அதை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வந்த வேக்கன்சியில் அதை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது பிப்ரவரி மாதம் தருகிறோம், இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தருகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கோச்சிக்கிட்டாங்க. நாங்கள் எங்கள் முடிவு மறுபரிசீலனை செய்யணும். அவர் பாருங்கள் ஏற்கனவே எழுதி கொடுத்துருந்தாங்க, அதை பாருங்கள் ராஜ்யசபான்னு இருக்குதுன்னு சொன்ன உடனே ராஜ்யசபான்னு இருக்குது. எந்த வருஷம் சொன்னோமா? நியாயம் தானே? சார் நாங்கள் சொன்னது 26, நீ 25 நினச்சிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இவங்க நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிலேருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் 26ல் நாங்கள் சீட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு எழுத்துப்பூர்வமாகவே கொடுத்துருந்தாங்களே ஏடிஎம்கேலேருந்து. ரைட்டு, கொடுத்துருந்தாங்க. கொடுத்த வாக்கை மீறக்கூடாதா? ஆமாம், மீறக்கூடாது. நீங்கள் கொடுத்த வாக்கை மீறலையா? எதுக்கு உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு? தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணுன்றது தானே. நாங்கள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை, எங்கள் கூட்டணி முடிவு என்னன்றது அறிவிப்போம் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் எதுக்கு சீட்டு? நான் மட்டும் கொடுத்த வாக்கை ஏன் காப்பாற்றணும்? நீங்கள் காப்பாற்றுனீங்களா? பச்சையாக மேடையில் பேசுகிறீங்க, நாங்கள் 2 பக்கத்து தான் பேசிகிட்டு இருக்கோன்ட்டு. உங்களுக்கு எதுக்கு ராஜ்யசபா சீட்டு? வரவன் போகிறவனுக்குலாம் ராஜ்யசபா சீட்டு தூக்கி கொடுக்குறதுக்கு ஏடிஎம்கே என்ன சத்திரமா? ஒரு சீட்டு அன்புமணிக்கு, ஒரு சீட்டு ஜிகே வாசனுக்கு. ஏன் ஏடிஎம்கே கட்சிக்காரன் எம்பி ஆகக்கூடாதா? சொல்லுங்கள். ஆகலாம் சார். ஆனாலும் அன்புமணிக்கு தூக்கி கொடுத்தாரு, ஜிகே வாசனுக்கு தூக்கி கொடுத்தாரு. இந்த 2 பேரும் 2024 மக்களவை தேர்தலில் கை கொடுத்தாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கி இருந்துச்சுன்னா 8 எம்பி அன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேக்கு உண்டா இல்லையா? நீங்கள் லாஸ்ட் மினிட்ல முதுகில் குத்திட்டு போவீங்க, இப்போ தூக்கி கொடுக்கணுமா? இன்னொன்று சொல்கிறேன், அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட் இல்லை. சார் என்ன சொல்லுப்பா? என்ன அது எப்படி சார் அக்செப்ட் பண்ண? என்ன எப்படி அக்செப்ட் பண்ண? போ, அப்பாவை கூப்பிட்டுக்கிறேன். இந்த விளையாட்டு அதான அரசியல். சார் இந்த இடத்துல தான் நான் சொல்லணும், நேற்று வரைக்கும் திமுகவை ஒரு பாராட்டி இருந்தார் ராமதாஸ். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னன்றாரு, ஸ்மார்ட் மீட்டர் மக்களுக்கு பொருத்தலை, மாதம் வந்து மின் கணக்கீடு எடுக்கலை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள், இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டார் அப்படின்னு இவரே சொல்கிறாரு. சரி வந்துச்சா? சரி, நான் சீரியஸாக கேட்குறேன், ராஜ்யசபா எதுக்குப்பா கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? ஃபஸ்ட் நீ முழுசாக கூட இல்லை. ஆமாம், கரெக்ட். மொத்தமாக இருந்தாலாவது பரவாயில்ல. மொத்தமாக வந்தேன்னா ஓகே, அவனுக்கு இத்தனை சதவீத வாக்கு இருக்குது. சீட்டு போனாட்டி 23 சீட்டு கொடுத்தாங்க, அதே 23 தந்துட்டு ஒரு ராஜ்யசபா கொடுக்கலாம். மொத்தமாக வந்திருக்க இல்லை சார். அப்புறம் எப்படி சார் நீங்கள் கமலஹாசனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, நான் எங்களுக்கும் வேணாமா சார்? கமலஹாசனுக்கு ராஜ்யசபா மட்டும்தானேப்பா. அசம்பிளி சீட்டு தரேன்ட்டு எப்போ சொன்னாங்க? அவர் விருப்பம் பண்ண வாங்கினாலும் அதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருப்பியா? அங்கே 4 பேர் பொழுது போகாமல் அந்த ஹோம் தேட்டரில் படத்தை பார்த்து முடிச்சோடனே அப்படியே சரி அதான் படம் பார்க்க வந்தால் அப்படியே ஒரு கூட்டத்தை போடுவோன்ட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக சீட்டு கொடுக்குறாங்கன்னு அர்த்தமா? அப்போ கொடுத்த 50,000 போச்சா? ஏப்பா அந்த தேட்டர் மெயின்டெனன்ஸுக்கு வாங்கின காசு பாது, நீ வேற. சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார்? அந்த ஸ்நேகனோட பொண்ணு பர்த்டேக்கு வந்து அமைச்சர் சேகர் பாபு போயிட்டு வந்திருக்காரு சார். இங்கே விருப்ப மனு வாங்குறாங்க, அங்கே சேகர் பாபு வீட்டுக்கு போகிறாரு, இவர் டெல்லிக்கு போகிறாரு. இப்படி பார்க்கும்போது ஏதோ ஒன்று நடக்கும்ல சார். 2 நாட்களாக மக்கள் நீதி மைய தலைவர் திரு கமல் அவர்களை கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்று சந்திக்கிறார்கள், சேகர் பாபு சென்று சந்திக்கிறார். பார்த்துட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் எதுக்கு சந்திச்சு என்ன பேசியிருப்பாங்க? சிபிஎம் கமலஹாசனை சந்தித்து வெனிசுலா அதிபரை கடத்தி சென்றதை பற்றியா பேசியிருப்பார்கள்? அவர் பேசுறது அவருக்கும் புரியாத, என் கட்சிக்காரங்களுக்கே புரியாது. சண்முகம் பாவம், ஏன் நல்ல ஆள், நல்ல அந்த காலத்து கம்யூனிஸ்ட் அவர் பாவம். என்ன பேசியிருப்பாங்க சொல்லுங்கள்? மிஞ்சி போனால் என்ன, எப்படி உதயநிதி வாழ்கன்னு கத்தலான்னு பேசியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. கூட்டணி நலனை மனதில் வைத்து எம்எல்ஏ சீட்டு கேட்காம வெறும் பிரச்சாரம் மட்டும் நீங்கள் பண்ணணும். இதை நாங்கள் சொன்னால் நல்லா இருக்காது. இது கமல் முதலே சொல்லியிருப்பார். என்ன இப்போ என்ன நடக்கும்ன்ட்டு நான் என்னோடய அனுமானத்தை சொல்லிடுறேன்.
இப்போ விருப்ப மனுலாம் வாங்குறாரா வந்து இன்னையா ராஜ்யசபா வாங்கினதுலேருந்து வாயை திறக்கிறதுல இருந்தாலும் பாட்டு ஜாலியாக சினிமா நடிக்க போயிட்டாரு அப்படின்ட்டு சொல்லக்கூடாது இல்லை. அதனால பாருங்கள் விருப்ப மனு வாங்குறேன். ஆண்டு விழாலாம் கொண்டாடினாங்க, அந்த கட்சி தொடக்க விழாலாம் கொண்டாடினாங்க, ஆக்டிவிட்டிலாம் இருந்துகிட்ருக்கு. டிஎம்கேல சொல்லியிருப்பாங்க பாருங்கள் சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது, அப்படி இல்லைன்னா ராஜ்கமலோட அடுத்த படத்துக்கு ஃபினான்ஸை நிறுத்திடுவான்னு இருப்பாங்க. சரியா, இவருக்கு ஃபினான்ஸ் தான் முக்கியம். ரைட்டா? அப்போது இப்போ நம்மலாம் கேட்போம்ல, இதுக்காயா டிவியை உடைச்ச, இதுக்கு எதுக்கியா யூட்டர்ன் போட்டு டேபிளை உடைச்சி டார்ச் லைட்லாம் அடிச்ச சார்? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த டார்ச் லைட்டுக்குள்ளே இருந்த பேட்டரியே வந்து திமுக பேட்டரின்னு. ரைட்டா? இப்போ இந்த விமர்சனங்கள்லாம் எழும் அல்லவா? இதை எப்படி பதில் சொல்லுவீங்க? இல்லைங்க எனக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க, அதனால் எவனும் எம்எல்ஏ அவனா என் கட்சியில் மதிக்க மாட்டானுங்க அப்படின்னு வேணான்ட்டு சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கிறது. அதுக்கு பதிலாக சிபிஎம் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க, சேகர் பாபு வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணார். இவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணதுனால கூட்டணி நலனை மனதில் வைத்து பாசிச பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் நீதி மையம் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெளியிலிருந்து ஆதரவு தெரிகிறது, போட்டி போட போவதில்லை. இதான் நடக்க போகுது. என்ன காரணம்னா, நேற்று ஹிந்துவில் கோலப்பன் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காரு. கோலப்பன் உங்களுக்கு அறிமுகம் இருக்காது, பைலைன் தான் பார்த்துருப்பீங்க. எனக்கு நண்பர், ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட், அந்த 90ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு. இந்த டிவி சேட்டலைட் இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு ஜேர்னலிஸ்ட், இலக்கிய ஆர்வலர். திமுக தலைமையோடு, அது இவங்க எல்லாமே இந்த திராவிடியன் ஸ்டாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், திமுக தலைமையோடு மிகவும் நெருக்கம் திரு கோலப்பன் அவர்கள். கோலப்பன் அவர்கள் நேற்று ஹிந்துவில் ஹெட்டிங் என்னென்ன, அந்த செய்தியோட ஹெட்டிங்கு, டிஎம்கே அன்லைக்லி டு ஆஃபர் அடிஷ்னல் சீட்ஸ் டு செவரல் ஆஃப் இட்ஸ் அலைஸ், நாட் ஆல் அலைஸ், செவரல் ஆஃப் இட்ஸ் அலைஸ். அப்படின்னா ஏன் நாட் ஆல் இல்லைன்னா, தேர் வில் பி அடிஷ்னல் சீட்ஸ் ஃபார் காங்கிரஸ்னு பொருள் இருக்குது. 25லேருந்து 28 அல்லது 30 போகிறது. ரைட்டா? செவரல் ஆஃப் இட்ஸ் அலைஸ்னா யார் யார்? இசிகே, சிபிஎம், கொங்கு நாடு தேசிய மக்கள், அவங்க என்ன ஒன்று தானே கொடுத்தாங்க, அதெல்லாம் இருக்குது. சிபிஎம், மதிமுக, உதயசூரன் சின்னத்தில் இவங்க, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி, இதெல்லாம் ஓகேவா, நிறையா ஒரு 7-8 கட்சிங்க இருக்குது. இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் போன வாட்டி கொடுத்த எண்ணிக்கையை விட ஒரு எண்ணிக்கை கூட கூட்ட போவதில்லை. ரைட்டா? இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடையை நான் சொல்கிறேன். தேமுதிக திமுகவோடு பேசி கொண்டிருக்கிறது உண்மை. எவ்வளோ சீட் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க திமுக? மிஞ்சி போனால் என்ன ஒரு 4-5 அந்த மாதிரி கூட இருக்கும். 6. இவங்க நாங்கள் வந்துடுறோம், ரவுண்டாக 10 கொடுங்கன்றாங்க. அன்னையார் ஓகே, ரவுண்டாக 10 கொடுத்துருங்கன்ட்டு. திமுக உங்களுக்கு 10 கொடுத்தா எல்லாரும் 10 கேட்பாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நேற்று ஹிந்துவில் இது கோலப்பன் சார் எழுதியிருக்கிறாருனாலே திமுக இதை சொல்லி இந்த தவல்காரன் காதல் எல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்லுங்கன்றதுக்காக தான் இந்த சீட்டை இவ்வளோ பெரிய நியூஸாக இது வந்திருக்கிறது. தேமுதிகவுக்கு திமுக கொடுக்குற ஆஃபரு 8, நோ ராஜ்யசபா. நீங்கள் கேட்டீங்க என்ன சார் இது எழுதி கொடுத்துட்டு அதிமுக அப்படி பேச்சு மாறுதே அப்படின்ட்டு. அங்கேயும் சொல்லிட்டாங்க, ஏன் அதிமுக எம்பியாக வேணுமா? அந்த எம்பி சீட்டை தேமுதிக கொடுக்கறதுக்கு பதிலாக டிடிவி தினகரனுக்கு கொடுத்தா? இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தெரியுது, நான் வந்து இந்த தேர்தலே போட்டி போட மாட்டேன் டிடிவி தினகரன் சொல்கிறாரு. ஆமாம், ஏன் சொல்கிறாரு? அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் கூட இருந்தவங்களெல்லாம் எப்படியாவது எம்எல்ஏ ஆக்கிடணும், எம்பி ஆக்கிடணும், அமைச்சர் ஆக்கிடணும் அவர் முடிவு பண்ணுறாரு. அதனால நான் போட்டி போடலன்னு சொல்கிறார் சார். கூட இருக்கிற செவ்வாழை அமைச்சராகணும்னு ஆசைப்படுறாரு, இவர் அமைச்சராகணும்னு ஆசைப்பட மாட்டாரா? அன்புமணிக்கோ சுதீஷுக்கோ மாநிலங்களவை உறுப்பினரை கொடுப்பதை விட அல்லது கொடுப்பதற்கு பதிலாக தினகரனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்து அவரை டெல்லியில் அமைச்சராக்கினால் டிடிவி தினகரன் நாளை எடப்பாடி பழனிசாமிக்கு தொல்லையாகாமல் இருப்பாரா? கண்டிப்பாக இருப்பார் சார். இப்போ நீங்கள் ஒரு தம்பி எழிலன் அதிமுகவில் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு மிக முக்கியமான சாதியை சேர்ந்தவர்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது அமைச்சராகணும்னு ஆசைப்படுவீங்க, கரெக்டாக? 30 பேருக்கு தான் கொடுக்க முடியும் மந்திரி சபையில் இடம். என்ன 300 கிடையாது இல்லையா? 30 பேர் உங்களுக்கு கிடைக்கல, லைட்டாக காண்டாவீங்களா மாட்டிங்களா? அப்போது நேராக டிடிவி தினகரன்ட்ட போய், அண்ணே ஒன்றும் சரியில்லைண்ணே இந்த ஆள் எடப்பாடி, லேசாக வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது. இங்கே இருந்தால் டிடிவி தினகரன் உங்களுக்கு சேலஞ்சாக சவாலாக உருவாவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா இல்லையா? இது நல்ல மாஸ்டர் ஸ்ட்ரோக் மாதிரில சார் இருக்குது இபிஎஸோட மூவ். இதனால தான் அந்த ஆள் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்காரு. நான் வந்து எங்கள் சேனலில் உட்காந்து பேசும்போதெல்லாம் சமூக வலைத்தளங்கள்லாம் என் மேலே விமர்சனம், அநியாயத்துக்கு இந்த ஆள் எடப்பாடிக்கு சொம்படிக்கிறாரு அப்படின்னு. இது எப்படி இருக்குது சொல்லு? அவர் தந்திரமாக கரெக்டாக நல்லா வேலை பார்க்குறாரு கட்சிக்கு ஏத்தாப்புல. ஓபிஎஸ்ஸை ஏன் சேர்க்கல? 2-3 நிகழ்ச்சிக்கு முன்னாடி விரிவாக பேசியிருந்தேன், ஓபிஎஸ்ஸை ஏன் சேர்க்கலன்னு. தலைவலி, கட்டு சொத்து பெருச்சாலி முடிச்சு விட்டணும். சரியா?
இன்னைக்கு பங்காளி என்று கட்டிப்பிடிச்சு நாகராஜனே நல்லா இருக்கியானே அப்படின்னு பேசக்கூடியவர்கள் நாளை ஆட்சி அமைந்து பழனிசாமி முதலமைச்சர் ஆன பிறகு இப்படியே இருப்பார்கள் என்று சொல்ல முடியுமா? அப்போ டிடிவி தினகரனை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்ப்பது சாமர்த்தியமான சாதுரியமான அறிவுபூர்வமான காரியமா? இதனால தான் இத்தனை பேரை வீழ்த்திட்டு பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கார் அந்த கட்சிக்கு. இதனால தான் பன்னீர்செல்வம் பியூஷ் கோயல் 2 நிமிஷம் பார்த்துறேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நான் இது சொல்கிறது நகைச்சுவை இல்லை, இதுதான் அரசியல். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், த பெஸ்ட் வின்ஸ், நேச்சர் வில் ஆல்வேஸ் ஹேவ் இட் செலெக்ஷன். 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுக இயக்கம் அங்கேருந்து ஒரு பழனிசாமியை கண்டுபிடிச்சி தலைவராக தேர்ந்தெடுத்து கொண்டதா? 3 முறை முதல்வராக இருந்த பன்னீர்செல்வத்தால் ஏன் இந்த தலைமை பதவிக்கு வர முடியவில்லை? பழனிசாமியை விட அந்த கட்சியில் மூத்தவரான செங்கோட்டையினால் என் பொதுச் செயலராக முடியவில்லை. அது அவரோட உழைப்பு மற்றும் சாதுரியத்தான. இப்போ டிடிவி தினகரனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக சுதீஷ்க்கு கொடுக்கறதுனால பழனிசாமிக்கு என்ன பலன்? சல்லி காசுக்கு பிரயோஜனம். அன்புமணிக்கு கொடுப்பதால் என்ன பலன்? அடுத்த தேர்தலில் ஓடிடுவார் அவர். ஓடிடுவார். இன்னொன்று, இப்போ அன்புமணியால் எங்கேயும் ஓடவும் முடியாது, மிரட்டலாம். ஓ, ராஜ்யசபா கொடுக்கலன்னா கூட்டணி வரமாட்டீங்க, அப்பாவுக்கு போன போடுப்பா, என்கிட்ட சொன்னால் நானே கூட்டு வந்துடுவேன். ஐயா ஐயா வாங்கய்யா போகலாம். கை அந்த டெல்லியிலேருந்து மாம்பழத்தை அனுப்புடா தோட்டத்துக்கு. ஒரு அல்போன்சாவை பார்த்து ஒரு பொட்டி அனுப்பு. முடிஞ்சா? எப்படி கேம் ப்ளே பண்ணுறாரு தெரியுதா? இதுதான் கேம். ஒரு தம்பி எழுதுன்னு கேட்டார், என்ன சார் எழுதி கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்கிறது இது முறையா அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்களா? 1/2% வாக்கை வச்சுக்கிட்டு மேடையிலேயே பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கிறீர்கள். 20 சீட்டு எவன் கொடுக்குறானோ அவனுக்கு தான் கூட்டணின்னு. தெருவில் விட்டா என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறேன். நான் தான் எடப்பாடி பழனிசாமி. 8 சீட்டு செலவுக்கு காசு, தனியாலாம் கையில் காசு. திமுக தான் சொல்லியிருக்காங்க 6 சீட்டு 6 தொகுதிக்கு காசு நாங்கள் பார்த்துக்குறோம், கையிலலாம் கொடுக்க முடியாது. இதே ஆஃபர் தான் இங்கே 8 சீட்டு 10 இருந்தது 8 ஆக்கிட்டாரு வேணுக்குன்னு. நோ ராஜ்யசபா. ஓகே, வர்றதுன்னா வாங்க, இல்லைன்னா போங்க, இவ்வளோதான் ஆஃபர். ஆனால் அவங்க வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, காசை வந்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்குள்ள எங்கள் கையில் கொடுத்துட்டா நாங்கள் ஒரு மன திருப்தியாக இருக்குன்னு. இந்த வாட்டி இல்லைப்பா, முடியாதுப்பா, எல்லாம் காலகாலமாக நடந்துக்கிட்டு இருந்தது தான். இந்த வாட்டி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஒர்த்து இல்லை. அதுவும் ஒரு பழக்க வழக்கம் இருக்குது தம்பி. எழுத்துப்பூர்வமாக ஒரு கட்சி வந்து பிப்ரவரி 2026 உங்களுக்கு எம்பி சீட்டுன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. உங்கள் செல்வாக்கு என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, எழுதி கொடுத்துட்டாங்க, ஓகே, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு தேமுதிக உழைக்கும். முடிஞ்சு போச்சா? நீங்கள் ஸ்மூத்தாக இருந்திருக்கலாமா? அன்றைக்கி ஆஃபர் 10+1. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுகிறீங்க. அந்த ஒரு பையன் பிரபாகரன் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் 120 தொகுதியில் போட்டிடுறீங்க, நாங்கள் போட்டிடக்கூடாதுன்னா அதிமுக நீங்களும் ஒன்றா, திமுக நீங்களும் ஒன்றா. என்ன பேச்சு பேசுறதுன்னு ஒரு அளவு வேணாம். சார் எழுதி கொடுத்தா பேசுவாங்க சார். அவர்கள் அந்த பையன்லாம் தானாக பேசுறது. இது விஜய்க்கு ஐடியா கொடுத்தாருங்க பார்த்தியா? காங்கிரஸை நம்பாதீங்க, இவங்க எல்லாரோட நம்பிக்கையும் பெற்று இவங்க வெற்றி பெற்றுட்டாங்கல்ல. இவங்க அட்வைஸ் பண்ணுறாரு. இவங்களே தெருவில் நிற்கிறாங்க எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல். அதனால நீங்கள் 2 பேருமே அரசியலை கூர்மையாக கவனித்து வருபவர்கள் தான். நம்ம சேனலில் வேலை பார்க்குறீங்கல்ல. 2 மாதங்களுக்கு முன்பு இருந்த நிலைமை இப்போது இருக்கிறதா என்டிஏ கூட்டணியில்? இல்லை, டோட்டலாக மாறிடுச்சு. இது நீங்கள் சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் எப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அன்றைக்கி சிரிச்சிருப்பாங்க, ஒரு இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. இன்றைக்கி நிலைமை என்ன? நடுங்குது திமுக தெரியுமா? தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அலையன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு. இல்லைன்னா நம்ம பேசுறது மாதிரி கனிமொழியெல்லாம் கை தூக்கி காப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? முதல் முறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் தோற்கப் போகிறோம் என்ற பயம் இப்போது வந்திருக்கிறது. என்டிஏவே இல்லை, திமுக அமோக வெற்றி பெற போகிறது. அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா இவர் பிஜேபியோட கூட்டணி வச்சு, ஐயோ பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சுட்டிங்களே அப்படின்னாங்க. அப்புறம் யாருமே கூட்டணி வரல. எங்ககிட்ட பார்த்தீங்களா எத்தனை பேர் இருக்காங்க? அதான் அண்ணன் சண்முகம் இருக்காரு, அண்ணன் வீரபாண்டி இருக்காரு, திரும்ப இருக்கார், பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கசகசன்னு பார்த்தோன்னா ஒரு மேடை பூரா நிற்கிறாங்க பிரதமர் வர்ற கூட்டத்தில். அதுக்கப்புறம் தான் தேமுதிகவாவது அங்கே போகாமல் தடுக்கணுன்ட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அப்பவும் லிமிட்டேஷன் இருக்குது. இப்போ புதுசாக தேமுதிக உள்ளே சேர்த்து 6 சீட்டு கொடுக்கணுன்னாலே திமுகவோட எண்ணிக்கையிலேருந்து தானே குறைக்கணும். கூடுதல் சிக்கலா? இன்னொன்று, தேமுதிக ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு வராமல் போனால் அந்த தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கிறது. வெற்றி பெறது கூட வாய்ப்பு இருக்கும் சார். இப்போ இந்த விருதுநகர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நிறுத்தினதுக்கு பதிலாக அதிமுக காரன் நிறுத்தினா கூட என்ன ஜெயிச்சிருப்பாங்க சார். விருதுநகருக்கு இப்போதும் அறிவிக்கப்படாத எம்பி விருதுனா நேற்று அந்த அம்மா பேசியிருக்காங்க. அன்னை பேசியிருக்காங்க சார். அது உங்களுக்கே தெரியும், ராஜேந்திர பாலாஜி அவர் இல்லைன்னா இவங்க அந்த ஓட்டை வாங்கியிருக்க முடியாதுன்னு தெரியும். இதெல்லாம் விடுங்க, அது எல்லாருக்கும் தெரியும், பேசுகிறாங்க. எனக்கு நான் என்ன சொல்கிறேன், திமுக அதிமுக 2 கட்சி சேர்ந்து இந்த தேமுதிக போன்ற கட்சியெல்லாம் தெருவில் விடணும்னு நினைக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு அடுத்த தேர்தலுக்கு இருப்பீங்களா நீங்கள்?
ஏதோ ஒரு 1/2% ஓட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய கட்சிங்களை ரெண்டுக்கு மிரட்டுறது இருக்கு பாரு, இது தப்பு இல்லையா தம்பி? தெரியுதா உனக்கு? 1/2% தான் வச்சுக்கிட்டு ஏய் நாங்கள் இல்லாமல் முடியாது நானும் ரவுடி தான். சார் அந்த 1/2%மே இவங்க மூஞ்சிக்காண்டி விழுவதில்லை சார். எங்க போராட்டத்துலயும் அவரோட போட்டோவை தூக்கி ஃபோட்டோ தூக்கி வச்சிருக்காங்க. 21 விஜயகாந்த் உயிரோடு இருந்தார் தம்பி. அதனால் தெளிவாக இருக்கிறது அதிமுக. இன்னைக்கு என்ன, இப்போது நான் என்னோட கான்ஃபிடென்ஸை என்ஜாய் பண்ண ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி தான் நினைக்கிறேன். அவரை போய் சந்திச்சுட்டு வந்தவங்களாம் சொன்னாங்க அண்ணன் தெம்பா இருக்காரு. எப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அண்ணன் தெம்பா இருக்காரு. யார் கேட்டால் ஒன்றும் கவலைப்படாத தம்பி, போங்க தம்பி பார்த்துக்கலாம், அதெல்லாம் அமையும் தம்பி, கூட்டணி போங்க தம்பி, இப்போ தொகுதியில் வேலை பாருங்க தம்பி. இப்படி தான் சொல்கிறார். எப்படி சார் அவர் சொல்கிறது கரெக்ட் சார், போய் வேலை பாருங்க சார். நீங்கள் இல்லை எப்படி சார்? அவர் முடிவு பண்ணிட்டார் சார், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், மக்கள் நம்ம பக்கம். எக்ஸாக்ட்லி. அவர் அப்படி முடிவு பண்ணது காரணம் தன் மீது இருக்கும் நம்பிக்கையை விட திமுக மீது அவர் வைத்திருக்கும் நம்பிக்கை. தோத்துருவாங்கன்ட்டு. இந்த அவல ஆட்சி எப்படி மீண்டும் வெற்றி பெறும் அது நல்லா தெரியுது. இதை கரெக்டாக பிளான் பண்ணி சேனலைஸ் பண்ணி ஒரு அலையன்ஸை உட்கார வச்சோன்னா தொண்டை முழிச்சுக்குவான். 210 வேற சொல்லியிருக்காரு. சரியான எண்ணிக்கை அது. அவர் நிதானமாக பேசக்கூடியவர், வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றவர் கிடையாது. அவர் 210 அவர் சொல்கிறாருன்னா சரியான எண்ணிக்கை. இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் டூவபிள். ஆனால் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் சார், அதிமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து அவங்க எப்போல்லாம் தோல்வியை தழுவாங்களோ, எதிர்க்கட்சி ஆகிறாங்களோ, இந்த அளவுக்கு எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை அவங்க பெற்றதே கிடையாது. அவர் அம்மா இருந்த போதும் சரி, யார் இருந்த போதும் சரி, இவ்வளோ தூரம் வரமாட்டாங்க. ஆனால் எடப்பாடியார் வந்ததுக்கப்புறம் தான் எதிர்க்கட்சி எம்எல்ஏவும் இவ்வளோ வந்தாங்க அவங்களுக்கு. இப்போ இதை பார்க்கும்போது இவர் தான் மொத்தமாகவே வந்து இவ்வளோ ஒரு ஆளுமையாக உருவாகிட்டு. இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கூட்டணியோடு சேர்த்து 75 76 ஏதோ ஒரு எண்ணிக்கை பெற்றாங்க இல்லையா? அன்றைக்கி அமமுக இருந்துச்சுன்னா இன்னொரு 20 சீட்டா? ஆமாம், ஆட்சி அமைச்சிருக்கலாம் சார். ரைட்டா? அப்போ இந்த மாங்காலாங்கிட்டு ஓடி வந்திருக்கோம். அப்போது 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 2.5% 3%ல் ஆட்சியை பறிகொடுத்தவர் இந்த கேவலமான ஆட்சி முன்பு அமமுகவையும் சேர்த்து கொண்டு மீண்டும் வெற்றி பெற முடியாதா? அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் சொல்கிறார் 210. புரியுதா? இதான் அரசியல், நல்லா படிச்சுக்கிடுங்க சார். இப்படி இப்போ ஒரு ஐயா வந்து இங்கே போகிறதான்னு தெரியாமல் டிவிகேக்கு யோசிச்சுட்டு இருக்காரு, இவங்களும் டிவிகே போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலமையில விஜய் கட்சிக்குள்ளே மிகப்பெரிய சண்டை போகுது சார். நியூஸ் பேப்பர்லையும் போடுறாங்க, நம்ம கேட்ட அளவுக்கு அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயே மதிக்கிறது இல்லையா கட்சிக்குள்ளே. ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்க தான் விஜய்க்கு தலைவர் மாதிரி பண்ணுறதாகவும், விஜய்க்கு ஒன்றுமே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, பாஜகவோட மாநில தலைவர் சொல்லியிருக்காரு, விஜய்க்கு மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியுமான்னு கேளுங்கயா, ஒன்றுமே அவருக்கு தெரியாது, அவரை போய் பிஎல்ஏனா என்னன்னே தெரியாதுன்னு சொல்கிறாரு. அவரை போய் நீங்கள் முதலமைச்சராக்குவேன்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். நான் நயினார் அவர்களுடைய கருத்தில் உடன்படுகிறேன். என்ன தவறு? உண்மைதான். தெரியுமா, விஜய் ஜெயிக்க நான் உறுதியேற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஜெயிச்சிருவீங்களா? யார் கொடுத்தாங்க இந்த ஐடியா? ஸ்கூலில் பசங்க ப்ரேயர் கிளாஸில் இருக்க டிக்னிட்டு படிக்கிற மாதிரி இல்லை. நீ ஸ்கூலில் படிக்கும்போது இப்படி தானப்பா இருக்கும். எந்த அரசியல் கட்சியிலேயே இந்த வேலை பண்ணுறது பார்த்துருக்கியா நீ? இல்லை. அப்போ அவங்க அரசியல் புரிதல் என்னன்னு தெரியுதா? இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டில் நல்ல டீட்டெயில்டாக ஒரு ஸ்டோரி வந்திருக்கு. விஜய் ப்ளோஸ் சோலோ பிகில், காடர் நாட் ரெடி ஃபார் ரேஸ். தனியாக ஊற்றிட்டு தனியாக ஒரு ஓட வேண்டிய. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, விஜய் அறிவிச்சிட்டாரு நம்ம தனியாக பெண்குயின் மாதிரி போயிடலாம் அப்படின்னு. ஆனால் தொண்டர்கள், கட்சி கிளை நிர்வாகிகள் இவர்களில் ஒருவர் கூட என்ன வேலை செய்வது தேர்தலுக்குன்றதே தெரியல. இப்போ நீங்கள் ஏடிஎம்கேல எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஎம்கேல எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஜேபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை இருக்கும், வேலைகளில் சுணக்கம் இருக்கும். புரியுதா? செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேலை நல்லா நடக்கும், கள்ளக்குறிச்சியில் கொஞ்சம் கம்மியாக நடக்கும், வேலூரில் கொஞ்சம் நல்லா நடக்கும், கடலூரில் கொஞ்சம் கம்மியாக நடக்கும். அது நபர்களை பொறுத்து வேறுபடும். எந்த வேலையுமே நடக்காமல் இருக்கிற ஒரு கட்சியை கேள்விப்பட்டிருக்கியா நீ? நீங்கள் என்னமோ ஒரு வேலையும் செய்யலைன்றீங்க. பொதுச் செயலாளர் போய் விசில் கொடுக்குறாரு சார் பொதுமக்களுக்கு, தொண்டர்களுக்கெல்லாம். இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? அது தெரியாமல் தான் விஜய் உட்காந்துருக்காரு சார். ஏன்பா, எலெக்ஷன் வேலை சொன்னால் கையில் எப்படி விசில் கொடுத்துக்கிட்டு இருந்தா இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி தெரியுதா? நீ சொன்னி இப்போ பொதுச் செயலாளர் விசில் கொடுக்குறாருன்னு. அந்த பொதுச் செயலாளர் 2-3 நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த கூட்டத்தில் பேசும்போது 234 தொகுதியிலையும் தலைவர் போட்டிடலாம், 3-4 தொகுதியில் தான் போட்டியிட முடியும்னு சட்டம் வகுத்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. சரியா தம்பி? 4 தொகுதிகளில் போட்டியிடலாம் என்று ஒரு காலத்தில் இருந்தது, அதெல்லாம் பின்னாடி திருத்தப்பட்டு விட்டது. கட்சியோட தொண்டர்கள் சின்ன பசங்க, அவங்களுக்கு அரசியல் தெரியாது, கான்ஸ்டியூஷன்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் என்ன இதெல்லாம் தெரியாது. கூகுள் பண்ணால் தெரியும், பட் ஏன் கூகுள் பண்ண போகிறான் இல்லையா? அதனால் தெரியாதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர், அந்த கட்சியில் நம்பர் 2 நீங்கள் தான் இல்லையா? அவர் நம்பர் 2, அவருக்கு பிறகு தானே எல்லாம். இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவர் தான் மூத்தவர். அந்த கட்சியோட ஹையரார்கி பார்ட்டி ஸ்ட்ரக்சர் படி எல்லா அறிவிப்பும் பொதுச் செயலாளர் பெயரில் வரும். கவனித்திருக்கிறீர்களா?
துரைமுருகன், அதுக்கு முன்னாடி திரு அன்பழகன் பேரில் வரும். அப்போ ஒரு ஏன் துரைமுருகனை போடுறாங்க? 90களில் இருக்கக்கூடிய துரைமுருகனை எதற்கு போடுகிறார்கள்? அந்த சீனியாரிட்டி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். 2 நாட்களுக்கு முன்பு பேசிய கூட்டத்தில் கூட துரைமுருகன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து சிறை சென்று உயிரோடு இருக்கும் கடைசி நபர் நான் தான் தமிழகத்தில்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ சீனியர். இன்றைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய எனது நண்பர்கள் சொல்லுவாங்க, முல்லை பெரியாராக இருக்கட்டும், காவேரி விவகாரமாக இருக்கட்டும், மனப்பாடமாக சொல்லுவாராம். பொதுப்பணித்துறை அமைச்சராக பல ஆண்டுகளாக இருந்தார். மனப்பாடமாக யாரையும் புக்கு ரெஃபரன்ஸ் இல்லாமல், ஃபைல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இந்த ஆண்டு இப்படியாச்சு, இந்த ஆண்டு இப்படியாச்சு, இந்த ஆண்டு இப்படியாச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நாலேஜ். உங்கள் கட்சி பொதுச் செயலாளர் 3-4 தொகுதியில் போட்டியில்லைன்னா தொண்டை எப்படி பார்ப்பான்? மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, வடக்கு மாதிரி அது ஒரு லைனில் அடிக்கிறார் சார். ஸோ இதில் என்ன வந்திருக்குன்னா, கட்சி நிர்வாகிகள் என்ன வேலை செய்கிறது, எப்படி பண்ணுறது, எதுக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. புரியுதா? ஸோ இப்போது ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூரை வேலுமணிகிட்ட விட்டுருவாங்க, நாமக்கல் சேலத்தை தங்கமணிகிட்ட விட்டுருவாங்க, கள்ளக்குறிச்சியை குமரகுருட்ட விட்டுருவாங்க. இது போல் ஒவ்வொரு பகுதிக்கும் மதுரைன்னா அண்ணன் உதயகுமார் இருக்கார், செல்லூர் இருக்கார். சரியா? இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு விட்டுட்டு தம்பி பார்த்துக்க போனால் போதும், அவ்வளோதான். இல்லையா? வேறு எதுவுமே சொல்லணும். தம்பி இது பார்த்துக்கப்பா, இந்த டேட்டில் இந்த மாநாடுப்பா. அதுக்கு மேலே கட்சியோட பொதுச் செயலாளரோ தலைமையோ ஏதாவது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கா? வேலை தயாராக இருக்கும், இவர் போய் இறங்கினா போதும். ரைட்டா? இப்படி ஒரு மாவட்ட செயலாளரை சொல்லுங்கள் தாவேகல்ல. அதான் யோசிக்கிற இல்ல இருந்தா சொல்லலாம். அதான் என்னமோ இருக்கிற மாதிரியே இருக்கு. யோசிக்கிறீங்க நீ? யோசிச்சு பா, யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறேன். பொதுச் செயலாளரோட லட்சணத்தை சொன்னேன். அந்த தேர்தல் பரப்புரை மேலாண்மையா பரப்புரையா என்ன எளவோ ஏதோ ஒரு செயலாளர் ஆதவர் சொன்னேன். பேசுகிற இடத்துலலாம் தேவையில்லாமல் வாயை விட்டு வம்பு. நான் ஒரு 20 பேர் இருப்பாங்களா விசிக்கிறோன்னு முரட்டடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் ரெட்டின்றாங்க. அங்க இருந்தவங்களாம் இங்க வந்துட்டாங்க, அண்ணன் தனியா இருக்காரு. உசிலம்பட்டி தொகுதியில் நின்று அதிமுகவில் எம்எல்ஏ ஆகியிருக்க வேண்டியவரை எனது அருமை நண்பர் சிடிஆர் நிர்மல்குமார். கடுமையான உழைப்பாளி. தாவேகாவுக்கு போனோடனே அதிமுக தலைவர்கள் அத்தனை பேரும் அவசரப்பட்டுட்டாரு. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு ஏடிஎம்கே? அன்னைக்கு அப்படி தான் இருந்திருக்கும். பொறுமை வேணும்ல. ஆதவர்ஜனாவே பேசியிருந்தாரு, இவரை நம்பி யார் கூட்டணிக்கு போக போறாங்க, அதிமுகலாம் தனியா இருக்கு, வாங்க வாங்கன்னு கூப்பிடுது, யாரும் வரல. அந்த ஒரு வீடியோ வந்து என்ன ஏத்தான் எவன் வருவான் எடப்பாடியை நம்பி? இப்ப தனியா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருக்கும் அமைச்சரவையில் சீட்டு கொடுக்கோம், வான்றேன், ஒருத்தன் வர மாட்டேங்கிறான். வரலையே, 2 வருஷமா வரலையே. இங்கே ஏடிஎம்கே டிஎம்கேவோட நிலைமையை பார்த்தியா? அப்பா வேணாம்ப்பா, நீ போப்பா. என்னப்பா 9 கேட்குற? போப்பா. இல்லைப்பா, வித்தியாசம் தெரியுதா? எப்போ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்க மாட்டாங்க. ஒருத்தர் உட்காந்துருக்கு, அமைச்சருக்கே வாங்கப்பா. ஆமாம் வாயா, அமைச்சராக இருக்கிறேன் வாயான்னு. நீ முதல்ல எம்எல்ஏ ஆகுன்றாங்க. இங்கே இப்போ ஒரு அதிமுக தலைவர்கிட்ட காலையில் பேசினேன். இல்லை சார் அண்ணன் வேணான்ட்டார் சார். ராஜ்யசபாவில் எப்படி சார் கொடுக்க முடியும் எங்களுக்கு? இதுக்கு அண்ணன் 8க்கு மேலே கிடையாதுன்ட்டார் சார். நம்ம நிற்கலாம் சார், இப்போ நாங்கள் ஜெயிச்சிருவோம், எக்ஸ்ட்ரா வேணும்னா வாங்க, அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி லைஃப்பை தொலைச்ச இன்னொருவர் எனது அருமை நண்பர் அருண்ராஜ். அந்த கட்சியிலேயே அறிவுள்ள ஒரே நபர் அவர் தான் என்று நினைக்கிறேன். அந்த செயற்குழு கூட்டத்தில் மேடையில் கரெக்டாக இஷ்யூவை பேசுனது அவர் ஒருத்தர். இந்த பிரபா ஒயின் ஷாப்பு ஜோக்கை ரிமைண்ட் பண்ணி, எப்போ சார் டிஜிபி போடுவீங்க, பர்மனெண்ட் டிஜிபி, ஊரில் எல்லா இடத்துலையும் ரெகுலர் டிஜிபி போட்டாங்க, நீங்கள் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். திஸ் இஸ் அன் இஷ்யூ. ஓகே, இதைத்தான் விஜய் பேசியிருக்கணும். இது போல் ஒவ்வொரு இஷ்யூவுக்கும் விஜய் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். இவ்வளவு அதிகாரிகள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஏன் பொறுப்பு டிஜிபி போடுறீங்க? அப்போது உங்களுக்கு வசதியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதை அவர் எழுப்பணும். இந்த இஷ்யூஸை தான் பேசணும். அழுத்தம்மா எனக்கா இந்த மூஞ்ச பார்த்தா இதை நாங்கள் துட்டு கொடுத்து தேட்டரில் பார்த்துக்கிறோம் பஸ்ஸு. அவர் லைவாக போட்டு காமிக்கிறாரு. இதை தேட்டரில் பார்த்துக்கிறோம் பஸ். இதுக்கு தான் நம்ம தேட்டர் காசு கொடுத்து போகிறோம் இல்லையா? பாப்கார்னை தின்னுக்கிட்டே பஸ்ஸு கெட்டாக பேசுகிறாயா டைலாகு. இது அங்கே போகிறோம், இங்கே வந்து இதே விட்டு நிற்கிறேன். சினிமா மாதிரியே 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்படி சினிமா வருது அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இது மாதிரி பட்டா அப்படின்ட்டு தலையாட்டிட்டு போவார். 3 நிமிஷம் பேசுவார். நீங்கள் முதலமைச்சர் ஆகணும், நாங்கள் ஓட்டு போடணும். அவ்வளோ முட்டா போயிடுங்களாப்பா தமிழ்நாட்டில் இருக்கவங்க. உங்களுக்குலாம் எங்கே இந்த தைரியம் வருது? ஏன் சார் ஆகக்கூடாதா சார்? எங்கள் தலைவர் நீங்கள் ஸ்டாலின்லாம் முதலமைச்சர் ஆக்குறீங்க, நாங்கள் விசில் அடித்து. தம்பி நான் தப்பாக சொல்லலப்பா. ஸ்டாலினை விட திரு விஜய் அவர்கள் தகுதியானவராக இருக்கலாம், திறமையானவராக இருக்கலாம். 75 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் உழைத்த ஒரு இயக்கம் ஸ்டாலினை தலையில் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறது. 4 விசில் அடிக்கிற பசங்க தான் உங்களை தூக்கிட்டு இருக்காங்க. அமைப்பு எங்கே இருக்குது? இதுதான் டிடி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் வந்திருக்குது. தனியாக விசில் அடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். இங்கே கீழே என்ன வேலை பண்ணுறதுனே யாருக்கும் தெரியல. இப்போ நேற்றைக்கு முன்தினமோ தினமலரில் ஒரு செய்தி வந்துருந்துச்சு. ஏற்கனவே இருக்கிற 12 பூத் ஏஜென்ட்டு போதாதென்று
ஒவ்வொரு பூத்துக்கும் 20 பெண்களை நியமிக்கிறார்கள் அதிமுகவில் அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்திருந்துச்சு. எப்படி வேலை பார்க்குறாங்க? திமுகவில் இங்கிட்டு இளைஞர் அணி மாநாடு போடுறாங்க, அங்கிட்டு மகளிர் அணி மாநாடு போடுறாங்க, மண்டல மாநாடு போடுறாங்க, ஒன்றிணைவா வான்றாங்க, உங்களுடன் ஸ்டாலின்றாங்க, உங்கள் கனவை சொல்லுங்கன்றாங்க. நீங்கள் என்னென்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நண்பா நண்பீஸ்ன்ட்டு சிஎம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா எப்படி பாஸு? சார் அவர் நம்புறாரு சார், கூட இருக்கவங்க சொல்கிறாங்க சார், எதுவுமே பண்ண வேணாம், எலெக்ஷன்லேயே நம்ம நிற்க வேணாம், நம்ம முதலமைச்சர் வேணான்றாங்க சார். சரி, உங்கள் ஆங்கில அறிவு எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுவோம். ஹல்லூசினேஷன்னா என்ன? ஹலூசினேஷன் அதாவது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நினச்சிக்க. மாயத்தோற்றம். எளிமையாக சொல்லலாம், ஹல்லூசினேஷனில் இருக்கார். ஜெயிச்சிருவோம். இதை நான் மிகைப்படுத்தி இல்லை அவரை இடித்து பேசணுன்ற எண்ணத்தில் நான் சொல்லலை. ஹீஸ் ஹலூசினேட்டிங். புரியுதா? அதிபர் கதை வேற, அவர் தெரிஞ்சு உருட்டுறாரு. என்ன? ஹீஸ் ஹலூசினேட்டிங். உனக்கு கண்ணு முன்னாடி தெரியுதுப்பா, ஒரு பிரச்சார கூட்டம் நடத்த முடியல உன்னால. எல்லாருக்கும் தானே இப்போ ரோட் ஷோவுக்கு தடை போட்டாங்க. தடை உங்களுக்கு மட்டுமா போட்டாங்க? எல்லாருக்கும் தானே ரோட் ஷோ தடை. அதுக்கப்புறம் அதிமுக எத்தனை கூட்டம் நடத்திடுச்சு. திமுக ஒப்பிட முடியாத ஆளுங்கட்சி, அவங்க எதை வேணாலும் வயலேட் பண்ணுவாங்க. அதிமுக நடத்துனாங்களா இல்லையாப்பா? அதுவும் எதிர்கட்சி தானேப்பா. திமுக என்ன வாங்க சார் மேடை போட்டு தரோன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க? அதுமாரி எத்தனை 5 7 8 கூட நடத்திட்டாரு. நடத்துனாங்கல்ல. நீங்கள் ஜேபிஆர் காலேஜில் போய் கதவு பூட்டி நடத்துறீங்க கூட்டம் இல்லையா? அதுவும் சுற்றி இந்த பனையூரை சுற்றி தான் கூட்டம் உண்டா இல்லையா சொல்லுப்பா. செங்கோட்டையை சேர்ந்ததுனால இந்த ஈரோடுலேயோ கோவையிலையோ ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. கரெக்டா? செங்கோட்டையில் அது நடந்திருக்குமா? நடக்காது. இப்போ எப்படி போடுவாங்க உங்களுக்கு ஓட்டு? என்ன இஷ்யூவை பற்றி பேசுகிறீங்க? என்ன பாலிடிக்ஸை பேசுகிறீங்க நீங்கள்? இதில் பஞ்சு டைலாகு, ஊழல் காசை ஒத்த காசை கூட தொட மாட்டேன்னு கார் மேட்டெல்லாம் எடுத்து விட்டாங்களா? நீங்கள் தானே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. வருமான வரித்துறை அதிகாரி முன்னாடி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு இட் இஸ் அட்மிசிபிள் பிஃபோர் கோர்ட்டு. புலி படத்துக்கு 5 கோடி ரூபாய் நான் கேஷாக வாங்கினேன்ட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லையா சார்? சொல்லுங்கள். அதான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாருல்ல சார். அப்போ யோக்கிய மாதிரி பேசுகிறீங்க, ஒத்த காசை தொடமாட்டேன்னு. ஏன் சார் நீங்கள் செந்தில் பாலாஜி காசு வாங்கிட்டு நான் திரும்பி கொடுத்துறேன்னு சொல்லலாம், நான் எங்கள் தலைவர் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? அதை கேட்க மாட்டீங்களா நீங்கள்? இது நியாயம் தாங்க. அப்போ செந்தில் பாலாஜிக்கு உங்களுக்கு என்ன பிரதேசம் சொல்லுங்கள். இதனால தான் இதெல்லாம் விமர்சனமாகுது. நான் நேற்று நம்ம பேசணும்ல, கார் மேட்ரு, 2 காரு புலி படத்துக்கு நீங்கள் வாங்கினது, இதெல்லாம் ஏன் விவாதத்துக்கு வருது? நீங்கள் பேசுன பஞ்சு டைலாக். ஒத்த ரூபாயை தொடமாட்டான் விஜய் அப்படின்னீங்கல்ல. செந்தில் பாலாஜி என்னைக்காவது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பேசியிருக்காரா? செந்தில் பாலாஜி பேசுனா திருப்பி அவரை நோக்கி இந்த கேள்விகள் எழுமா எழாதா? நீங்கள் பேசுனீங்க, வருது. அண்ட் இந்த டிடி நெக்ஸ்ட் செய்தியில் கூடுதலாக இருக்கக்கூடியது, செலவுக்கு என்ன பண்ணுறதுன்றது கேட்டால் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஆதவர்ஜுனா ஹெல்ப் பண்ண மாட்டாரா? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. ஆதவர்ஜுனாக்கு இது பண்ணும், மாமனார் பண்ணும். மாமனார் பண்ணும். ரைட்டா? அவர் லாட்ரி ஒன்று நடத்தலையா? இல்லை, அவங்க மாமனார் பண்ணும். அமித்ஷா கூப்பிட்டு மாமனாரை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னான்னா அதுக்கப்புறம் கொடுப்பாரா? நிறுத்திடுவாரு. சரி, எவ்வளோ கொடுத்துட முடியும்? ஒரு அளவு தான் தம்பி. எடிலன் ஷோவில் உட்காரதுக்கு முன்னாடி நீ தான் இந்த எஸ்யூவில் அப்லோட் பண்ணும்போது பார்த்துருப்பிய. புதுவை முதல்வர் ஆகிறதுக்காக மார்ட்டினோட மகன் களமிறங்கினாரா? லஜக். ஆமாம் லஜக் 48 மணி நேரம் கெடு விதிச்சாரா புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு? லஜக்கின் வெற்றியை யாரும் தடுக்க முடியாதுன்றாரா? அதே ரங்கசாமி கிட்ட போய் கையை கொடுத்துட்டு 2 சீட்டு போதும் எனக்கு கூட்டணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏன் சொன்னார்? அவரோட பலம் புரிஞ்சிருக்கும். அமித்ஷாவின் பலம் புரிந்ததுனா மகனையே இப்படி பண்ண முடியும் போது மருமகனை பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமா? இப்போ வர்ற மெயின் மேட்ருக்கு அழுத்தமா எனக்கா? அப்படி தானே பேசுனீங்க. நான் அப்போவே நினச்சேன், இன்னும் இவங்க அழுத்தவே ஆரம்பிக்கலன்னு நினச்சேன். இன்றைக்கி அழுத்திட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிங்கிள் ஜட்ஜு ஆர்டருக்கு எதிராக டிவிஷன் பெஞ்சு முன்பு மேல்முறையீடு செய்தார்களா? அந்த மேல்முறையீடு செய்த போது அந்த டிவிஷன் பெஞ்சு சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரை ஸ்டே பண்ணாங்க. ஓகே, 21 என்னமோ போட்டிருந்தாங்க அந்த வழக்கை. போட்ட உடனே இவங்க திரும்ப போய் 21 ஆர்கியூ பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி இல்லைனா சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா மறு ஆய்வு குழுவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லது அதுக்கு அனுப்பியிருந்துருக்கலாம். இவங்க நேராக எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? அவர் தான் சிங்கிள் ஜட்ஜு மத்திய தணிக்கை வாரியத்துக்கு போதிய அவகாசம் கொடுக்காமல் இப்படி ஒரு தீர்ப்பளித்து விட்டது என்று சொல்லி தானே தடை விதித்திருக்கிறார்கள். இப்போ அவகாசம் கொடுக்கட்டும், அங்கே போங்க, இங்கே எதுக்கு வர்றீங்க என்று உடனடியாக அனுப்பி வைத்து விட்டார்கள். இதுக்கு எப்படி ஒரு 2 கோடி ஆயிருக்கும் வக்கீல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு. ரைட்டா? இன்று தலைமை நீதிபதி தலைமையிலான சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு அந்த வழக்கில், ஜனநாயகன் வழக்கில் தீர்ப்பு அளித்து விட்டது. என்ன சொல்லியிருக்கும் உத்தேசமாக சொல்லுங்கள்? கோட்டை அழிச்சிட்டு முதல்லேருந்து போடுன்ட்டாங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வா, போய் மீண்டும் சிங்கிள் நீதிபதி இதை விசாரிப்பார். அதாவது சிங்கிள் நீதிபதி மத்திய தணிக்கை வாரியத்துக்கு போதுமான அவகாசம் கொடுக்காததால் நாங்கள்
இதை தடை செய்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ நான் அவகாசம் கொடுக்குறேன், டிவிஷன் பெஞ்ச் அவகாசம் கொடுக்குது, என்னதான் அவன் பதில் கேட்டு வாங்கியிருக்கலாமா? நீ அந்த போதுமான அவகாசம் கொடுக்காம இந்த படத்தை பற்றி விவாதித்ததே தப்பு. அதனால் திருப்பி போதுமான அவகாசம் கொடுத்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி. உங்களுக்கு அன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், சிங்கிள் ஜட்ஜு மூவி கேன் பி ரிலீஸ்டுன்னு சொன்ன உடனே அவசரமாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா காணொலியில் வந்து ஸ்டே வாங்கினார், ஆர்கியூ பண்ணார். ஞாபகம் இருக்கா? இப்போ சிங்கிள் ஜட்ஜ் முன்னாடியே துஷார் மேத்தா வருவார். இப்போ பேசு ராஜா, அழுத்தமா எனக்கா சொல்லு, இன்னொரு சொல்லு, மறுக்க சொல்ல முடியாது, அடிப்பாங்கல்ல, மறுக்க சொல்ல. நேற்று அண்ணன் மூதறிஞர் எச் ராஜா அவர்களிடம் செய்தியாளர்கள், என்ன சார் நீங்கள் விஜய் படத்துக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களா என்ன அப்படின்னா, விஜய் சொன்னார் அவன்ட்டு அப்படின்னு கேட்டார். கரெக்டாக? அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா யார்ப்பா சொல்லணும்? அழுத்தப்படுறவர் சொல்லணும். அவர் தான் பாதிக்கப்படுறவர். உங்கள் பிரச்சனைக்கு வாய்ஸ் கொடுக்க முடியுதா உங்களால்? கரூரில் 41 பேர் செத்தான், வாய்ஸ் கொடுத்தீங்க. அங்கே போய் நின்று வாய்ஸ் கொடுத்துருக்கணுங்க நீங்கள். அது கொஷின் கேட்கும்போது கூட ஓடி தான் போனார், பதில் கூட சொல்லாமல். டெல்லியில் போய் சொல்கிறீங்க சிபிஐ ஆஃபீஸருங்கக்கிட்ட போதுமான ஏற்பாடுகள் அவங்க செய்யல, திமுக சதி சொல்கிறீங்க. அங்கே நின்று மைக்க போட்டு சொல்லியிருக்கணுமா இல்லையா? கரூர் ஜிஹெச் வாசலில் சொல்லியிருக்கணும். அது கரெக்டா? இது திமுக சதினா அன்றைக்கி கண்டிஷன் ஸ்டார் அழுதுருப்பாரா? நீங்கள் போயிருந்தீங்கன்னா உன்னை நம்பி உன் மூஞ்ச பார்க்கறதுக்காக வந்து 41 பேர் செத்துருக்கான், அவனுக்கு நியாயம் தேட தெரியல, உன் படம் வரல, உங்களுக்கு நியாயம் தேட தெரியல, நீங்கள் முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதி வழங்க போகிறீங்க இல்லையா? அவ்வளோ முட்டாளாப்பா எங்கள் ஜனங்க. எனக்கு மீண்டும் மீண்டும் இவர்களெல்லாம் பார்த்தால் ஏன் எனக்கு கோபம் வருகிறது என்றால், நம்ம அறிவை என்னப்பா அவ்வளோ குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்க இவங்க. அவ்வளோ முட்டா பசங்களா நம்ம? நீ சின்ன பையன்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காலைல என்கவுண்டர் பற்றி நீ சொன்ன பதில். எல்லாரும் எமோஷனலாக அப்படி தான் சொல்லுவாங்க, என்ன சார் போலீஸ் மேலே வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டுலாம் வீசுகிறான், அது சுடத்தானே சார் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. எதிர்பார்த்தேன். நீ ரொம்ப உனக்கு உலக அறிவு அரசியல் அறிவுலாம் கம்மி, குறைவாக தான் இருக்கும். நீ நம்பி ஓட்டு போட்டுருவியா? மாட்டேன். விசில் தூக்கிட்டா போ பின்னாடி போக மாட்டேன். சிம்பிளாக யோசிப்பியா மாட்டியா? ஏன்னா நீங்கள் போட்டியிட போகும் பதவி முதலமைச்சர் பதவி. அதில் அனுபவம் தெரிந்து திரு ஸ்டாலின் அவர்களாவது எழுதி வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. திரு பழனிசாமி அவர்கள் கண்ணை முட்டு பேசுகிறாரா? 11 மருத்துவக் கல்லூரிகள், 60 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வந்தேன், விவசாய ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தேன், மனப்படமாக பேசுகிறாரா? அந்த அருண்ராஜ் பேசின டிஜிபி விவகாரத்தை பேச சொல்லியா விஜய? பார்க்கலாம். இந்த 6 மாதத்தில் எந்த அரசியல் விவகாரங்கள் குறித்து நீங்கள் கருத்து தெரிவித்திருக்கிறீர்கள்? அவர் தினகரன் அழகாக சொன்னார், நம்மெல்லாம் டெல்லிக்கு போனோன்னா அது பத்திரிகையாளர் கேட்பாங்க, மைக்க போட இவர் எங்கேயுமே பேசலையா? ஆனால் உங்களுக்கு ஆசை மட்டும் இருக்குது இல்லையா? தனியாக நிற்கிற கெத்து எங்களுக்கு இருக்குன்னு, பெண்குவின் கெத்து அது காலி ஆயிரும் லாஸ்ட்டாக. நன்றி. நன்றி சார்.